எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் கூட ஏசப்பா கர்த்தாவே, இந்த இடத்தில் ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரை உம்முடைய நாமத்தை ஆண்டவர் ஏசப்பா, உம்முடைய அதிசயத்தை, உம்முடைய அற்புதத்தை ஆண்டவர் ஏசப்பா கர்த்தாவே நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின நல்ல ஈவுக்காக நன்றி தகப்பனே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் ஆண்டவரை? நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஈவுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய ஆண்டவர் ஏசப்பா நீதி நிமித்தம் அல்ல ஆண்டவரை, உம்முடைய அன்பின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம், நியாயாதிபதியாய் நீங்கள் இருந்து எங்களை வழிநடத்துகிறது நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் இந்த இடத்தில் நிற்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே நன்றி தகப்பனே. இந்த ஜபத்துக்கு ஆண்டவரை எந்த விதமான பாவங்களும் நாச மோசங்களும் மனுஷிக கிரியைகளும் ஆண்டவரை, எந்த விதமான ஆண்டவரே சப்பா கரண்ட் பிரச்சனையும் ஆண்டவரே கர்த்தாவே சிந்தனைகளோ ஆண்டவரை, அந்தகார ஆண்டவரை, லோகாதிபதிகளோ எதுவும் தடையாக இல்லாதபடி ஆண்டவரை நீங்கள் காத்து வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தாவை. இந்த இடத்தில் அடியானை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரை. என்னோட மாம்சத்தில் எந்த வார்த்தையும் பேசி விடாதபடி நீங்கள் ஆண்டவரை உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் கெஞ்சி ஜெபத்தில் இருக்கும் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். நியாயாதிபதிகள் 19, 20 அதில் இன்னும் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, 21. அந்த மூணுத்தையும் பற்றி நானே பேசிடலான்னு சொல்லிட்டு காலையில் நான் விசாரித்தேன். எனக்கு கொடுத்தது 19ல் 20வது வசனமா அப்படின்னு. அப்புறம் ஃபாஸ்ட் அம்மாட்ட கேட்டேன், ஒரு வசனத்தை போய் இருக்குமா சிஸ்டர், 3 அதிகாரமும் பண்ணிடுங்க, அதை 2 அதிகாரம் பண்ணுங்கன்னாங்க. 21 சேர்த்து நானே சொல்லிடலான்ட்டு இன்றைக்கி நானுமே நெட்லலாம் சர்ச் பண்ணி, ஏன்னா பழைய ஏற்பாடுனா நமக்கு படித்தாலும் ரொம்ப புரியாது, அதுக்கு பொறுமை வேணும், ப்ளஸ் நேரம் ஒதுக்கி நம்ம அதை படிக்கணும். அதனால் நானுமே நெட்டில் சர்ச் பண்ணி கொஞ்சம் காரியத்தை கற்றுட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி. இது எனக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா பைபிளில் தியானிக்கணும், சர்ச்சுக்கு வரோம் போகிறோம் அப்படின்றது இல்லாமல் நானாக அதை பற்றி தேடுறப்ப நிறைய விஷயங்கள் கடவுள் என்னோட பேசினார். நியாயாதிபதிகள் 19 வசனம் 1-3 வாசிக்கலாம். மறுமணாட்டி கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்துக்கு பெத்லேகம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தான். அவள் புருஷன் அவளோடு நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவளை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு. ஆமென். நியாயாதிபதிகளில் 20 1வது வசனம். அதில் 8வது வசனம் படிங்க. நியாயாதிபதிகள் 20:8. அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவர் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. ஆமென். நியாயாதிபதிகள் 21 5வது வசனம். ஆமென். 21 19 21வது வசனம் கடைசி 19 21. பின்னும் பெத்தேலுக்கு வடக்கே, பெத்தேலிருந்து சீகோமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லீபோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலாவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களில் பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீதாவாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்க. ஆமென். இந்த 3 அதிகாரத்துலையும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, லேவி மனுஷன், அதாவது லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அவன் மறுமனையாட்டினா யார்? நம்ம 2வது அதாவது மனைவியாக திருமணம் செஞ்சவங்க இல்லை, அவங்க ஒரு வைப்பாட்டி. மறுமனை ஆட்டியாக திருமணம் செஞ்சுருந்த ஒரு பெண்ணு, அவங்க எந்த ஊர்னா பெத்லகேம் ஊர்.
அந்த ஊர்லேருந்து வந்து அவங்க கூட வாழ்ந்து இருந்தாலும் அந்த மனுஷன் எவ்வளோ பெருந்தன்மையாக மறுமனையாட்டியாக ஆக்கிட்டு இருந்தால் கூட வந்து நல்லா தான் வச்சுருந்தார். ஆனால் அந்த இடத்த விட்டு தகாத உறவு கொண்டு அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா ஊருக்கு பெத்லகேமுக்கு போயிடுறாங்க. என்ன காரணம்னு அதில் மென்ஷன் பண்ணல. அந்த பெண்ணோட பேரும் கொடுக்கல, அந்த லேவிய மனுஷனோட பேரும் அதில் கொடுக்கல. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க அப்பா வீட்டுக்கு. 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வரல. திரும்பி அந்த மனைவி மறுமனையாட்டி வரலன்றதை இவங்க யோசனை பண்ணி அந்த லேவிய மனுஷன் என்ன பண்ணுறாரு, சரி நம்மளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கழுதை, ஒரு வேலைக்காரன், இவங்க எல்லோரும் போகிறாங்க அவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்படி போகிறப்ப அந்த பெத்லகேம் ஊரில் இருக்கிற அவங்க மாமனார் என்ன பண்ணுறாரு, அவனை சந்தோஷமாக வரவேற்று உபசரிக்கிறாரு. உபசரித்து 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கிறாரு. 4ஆவது நாள் கிளம்பலான்னு சொல்லி சாயங்காலம் ஆனபோது சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நினைக்கிறப்ப அவங்க மாமனார் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு ராத்திரி இங்கேயே இருங்க எங்கள் கூட அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்குறாரு. சரின்னு தங்கிடுறாரு. திரும்பவும் மறுநாள் 5ஆவது நாள் அந்த லேவி மனுஷன் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறப்ப இன்றைக்கும் தங்குங்க அப்படின்னு வற்புறுத்துறாரு. ஆனால் அந்த லேவி மனுஷன் நான் இங்கே தங்க மாட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க மறுமனையாட்டி கூட்டுட்டு அந்த கழுதையும் அவங்க வேலைக்காரையும் கூட்டிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு பெத்லகேம் ஊரை விட்டு வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் பிரயாணப்படுறப்ப இருட்டாயிடுது. அப்படி இருட்டு ஆகுறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நம்ம இங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த வேலைக்காரங்கிட்ட அவர் சொல்கிறாரு, இல்லை இங்கே வந்து இஸ்ரவேல் ஜனங்க இல்லாத புறஜாதியாக இருக்கிற இந்த ஊரில் நம்ம தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிபியான்ற நாட்டில் போய் நம்ம தங்கிக்கலாம். ஏன்னா அந்த கிபியா நாட்டில் பென்யமீன் கோத்திரத்தார் இருக்கிறாங்க, நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேலைக்காரங்கிட்ட சொல்லிவிட்டு, அந்த பட்டணம் எங்கன்னா எபுசேர் பட்டணத்தில் வேலைக்காரன் தங்க சொல்லி சொன்னான். அதில் அந்நிய ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு அவன் வேணான்னு சொல்லிட்டு கிபியா நாட்டில் போய் கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்டு போய் அந்த இடத்துல தங்குறாங்க. அப்படி தங்குறப்ப அந்த நாட்டு ஜனங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா, சோதோம் கொமோரா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோதோம் கொமோரா பட்டணம் என்ன பண்ணாங்க, பாவத்தில் விழுந்து பெரிய அதாவது தேவ தூதரே அக்னியெல்லாம் வச்சு அதை அழிக்க செய்கிற மாதிரி செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த நாடோட நிலைமையும் அன்னைக்கு. அப்போ அந்த கிபியா பட்டணத்தில் தங்க போனப்போ அந்த நாட்டு ஜனங்க யாருமே அவங்கள ஏற்றுக்கல. நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கதவை மூடிட்டு எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த லேவி மனுஷனும் அவங்க மனைவி எல்லாரும் வெளியிலே உக்காந்துட்டு இருக்கிறாங்க. தூரத்துலேருந்து ஒரு வயசான முதியவர் வந்து தன்னோட வேலையை முடிச்சுட்டு வரப்ப பார்த்துட்டு பரிதாபப்படுறாரு, ஏன் இங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பெத்லகேம் ஊர்லேருந்து என் மறுமனையாட்டி கூட்டிகிட்டு வந்தேன். நான் வந்து சீலோவாம் அந்த இடத்துக்கு போய் ஏசப்பாவை தொழுது கொள்ளணும்னு போகிறப்ப என்னோட சொந்த நாட்டுக்கு போகிறேன். எந்த ஊருன்னு சொன்னேன் நான், அந்த எப்ராயிம் மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு பரதேசி, மலைப்பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பரதேசி தான் லேவி மனுஷன். ஸோ எப்ராயிம் நாட்டுக்கு நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, மனசு கேட்காம, வேணாப்பா உனக்கு நல்ல புலம் சொல்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, நீ என் வீட்டில் வந்து தங்கிக்கோ. ஏன்னா நைட்டில் நீ வெளியில் இருந்தீன்னா உனக்கு எதனா பிரச்சனை நடந்துடும், உன் பொண்டாட்டிக்கு எதனா ப்ராப்ளம் வரும்னு உள்ளே கூப்பிட்டு போயிட்டு தங்க வைக்கிறார். தங்க வச்ச உடனே அன்றைக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கை கழுவி சந்தோஷமாக அங்கே இருக்கிறாங்க. வெளியிலேருந்து இந்த கெட்ட மனுஷங்க, அந்த நாட்டில் இருக்கிற கெட்ட மனுஷங்க, நான் சொன்னேன் இல்லையா சோதம் குமரவை போல் அவங்களும் பாவத்தில் விழுந்ததுனால அங்கே இருக்கிற கொஞ்சம் ஜனங்க மொத்தமாக ஒன்றா கூடி வந்து அந்த கதவை தட்டி அந்த மனுஷங்களை வெளியில் அனுப்புன்னு சத்தம் போடுறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த வயசானவர், இல்லைப்பா எனக்கு விருந்தாளியாக அவங்க வந்திருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள வான்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க, என் பொண்ணை கூட உனக்கு அனுப்பிச்சிடுறேன் நான் வெளியில், நீ ஆனால் அவங்கள ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு கேட்குறாரு. ஆனால் அவங்க அப்பயும் கேட்காம கத்திக்கிட்டே இருக்கிறதுனால இந்த லேவி மனுஷன் என்ன பண்ணுறாரு, லேவி கோத்திரத்தினான மனுஷன் வந்து என்ன பண்ணுறாரு, தன்னோட மறுமனையாட்டியை கூட்டு வந்து வெளியில் விட்டுடுறாரு. வெளியில் விட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு நைட்டெல்லாம் அவங்கள வச்சு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை அசிங்கமும் பண்ணி அந்த மறுமனையாட்டியை பகலில் அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. அவள் வந்து அந்த இப்போ வீட்டு வாசப்படியோட கதவாண்டை விழுந்து கிடக்கிறா. இந்த லேவி மனுஷன் காலையில் விழிஞ்ச உடனே வெளியில் வரான். வந்து திறந்து பார்த்தப்போ அவள் எழுந்து போகலான்னு கூப்பிட்றான். அவள் எதுவுமே பதில் சொல்லலை. உடனே இவனுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு தெரியல, சரின்னு தூக்கி அந்த கழுதை மேலே போட்டு எடுத்துகிட்டு வேகமாக தன்னோட நாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறான், 12 துண்டாக வெட்டிடுறான் அவளை. என்னது 12 துண்டாக வெட்டி அந்த வெட்டிய ஒவ்வொரு பாட்டையும் 12 கோத்திரத்துக்கு அமுச்சு விடுறான். ஏன்னா அவனுக்கு கஷ்டம், நான் இஸ்ரவேல் ஜனங்க இருப்பாங்க அந்த இடத்துல, நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நமக்கு ஆதரவு இருக்கும்னு நினச்சி போன இடத்துல நமக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி அவன் அந்த மாதிரி செஞ்சிட்டான். உடனே என்ன பண்ணுறாங்க,
தான் முதல் பெயர்சபா இவன் இப்படி செஞ்ச விஷயம், அந்த அனுப்பின விஷயத்தை பார்த்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி நம்ம கானான் தேசத்துக்கு நடந்த நாட்களில் கூட இப்படி நடக்கலையே, இந்த மாதிரி அநியாயம் பண்ண எந்த மனுஷன் தெரியலையேன்னு சொல்லி தான் முதல் பெயர்சபா மட்டும் நம்ம இஸ்ரவேல் கோத்திர அந்த மேப் பின்னாடி இருக்குது, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரையும் அத்தனை ஜனங்களும் ஒன்றா மிஸ்பான்ற ஒரு இடத்துல கூடி கலந்து ஆலோசிக்கிறாங்க யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு. அப்போ இந்த மனுஷனே முன்னாடி வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த பட்டணத்தில் இப்படி நடந்துச்சு, அவங்க பண்ண காரியம் எனக்கு என்னோடய மனைவியே சாவர மாதிரி ஆயிடுச்சு, விபச்சாரத்துக்கு அவளை ஆட்படுத்தி இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்றைக்கி நைட்டு யாருமே வீட்டுக்கு போகக்கூடாது, எல்லோரும் என்ன பண்ணணும், படை எடுத்துன்னு நம்ம போய் அவங்கள கண்டிப்பாக போர் எடுக்கணும்னு சொல்லி யார் பெத்லகேம் ஊரில் அந்த பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம படை எடுக்கணும்னு சொல்லிட்டு, இவங்களோட தம்பி இதான் ஆகணும், லேவி கோத்திரத்தான் இவன்னா, லேவியோட தம்பி அந்த இதுவில் வந்தவர் தானே யாக்கோபோட 12 பசங்க. ஆமாம், அதில் லேவி கோத்திரம், அதுக்கு கீழே பென்யமின் கடைசி மகனாக இருந்தப்போ யாக்கோபு பென்யமினை ரொம்ப நேசித்தார். ஏன்னா யோசேப்புக்கு அப்புறமா ராகேலுக்கு சொந்த மனைவிக்கு பிறந்த ராகேலோட பிள்ளைங்க 2 பேர், யோசேப்பு ஒன்று பென்யமின் ஒன்று. அப்போது பென்யமின் கோத்திரத்தை நம்ம படையெடுத்து சென்று அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மனுஷங்களை பெரியவங்களை அனுப்பி அந்த நாட்டில் என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு யார் இதை செஞ்சாங்களோ அந்த மனுஷரை அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு அனுப்புகிறாங்க அந்த நாட்டுக்கு. ஆனால் அந்த நாட்டுக்கு இவங்க போய் கேட்குறப்ப அவங்க யாரும் அதை அனுப்பலை. எவன்டா பார்க்கலாம் ஒரு கை நீ வா அப்படின்னு சொல்லி பென்யமின் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பாவத்தில் மேலே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வாங்க நம்ம போர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போர் தொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி போர் தொடுக்கிறப்ப இந்த லேவி கோத்திரத்தான் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்க 4 லட்சம் பேர் இருந்தபோது கூட அவங்க பக்கத்தில் வந்து கம்மி ஜனங்க இருந்தப்போ கூட, ஆனால் வந்து அந்த பென்யமின் அப்படின்னா யாருன்னா யாக்கோபு ஆசீர்வதிக்கிறப்ப என்னோட வலது கை அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா வலது கரத்தின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அந்த ஏசப்பா அவரோடு, ஆமாம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவன் அவரோடே சுகமாக தங்கி இருப்பான், அவர் அவனை எந்நாளும் காப்பாற்றுவார், அவன் எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசமாக இருப்பார். இப்படி பென்யமீனை ஆசீர்வதித்த விதம் வந்து ஆதியாகமம் 44, 30, 31 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பென்யமீன் ஜனங்க இப்படி பாவத்தில் விழுறப்ப இவங்களும் படையெடுத்து போகலான்னு சொல்லி ஏசப்பாட்ட போய் இஸ்ரவேல் ஜனங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஏசப்பா நீங்கள் போங்க, யூதா கோத்திரத்தை ஃபஸ்ட்டு அனுப்புங்க, நீங்கள் போங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு சொல்கிறாரு. முதல் முறையாக படையெடுத்து போகிறப்ப கொஞ்சம் ஜனங்க இவங்க பக்கமே, அதாவது நியாயம் பக்கம் போகிறான்னு இஸ்ரவேல் ஜனங்க செத்துடுறாங்க கொஞ்சம் பேர். எவ்வளோ பேர் அப்படின்னா ஒரு 18,000 பேர், 20,000 பேர் செத்துடுறாங்க. திரும்ப 2வது முறை மறுபடியும் போய் கேட்குறாங்க ஏசப்பாட்ட, ஏசப்பா ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, நாங்கள் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மறுபடியும் போர் தொடுத்து போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வரும்னு சொல்கிறாங்க. அந்த பென்யமீன் ஜனங்க மறுபடியும் சாவடிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை, 18,000 பேர் செத்துடுறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்து அடி விழவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போய் உபவாசம் பண்ணி, எனக்கு தெரியாது ஏசப்பா, நாங்கள் தகன பலி எல்லாமே செய்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு என்னன்றதை கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைன்னா நான் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப வாதாடி கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப திரும்ப 3வது முறையும் சொல்கிறார் ஏசப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 3வதாக ஒரு முயற்சி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜனங்க போய் போருக்கு அந்த இடத்துல நில்லுங்க எப்பயும் போல், மீதி கொஞ்சம் பேர் பதிவிடைக்காரர் அப்படின்னா பதுங்கி இருக்கிறது தான் இந்த நாட்டை, இந்த பென்யமீன் நாட்டை சுற்றி பதுங்கி இருந்து அந்த நாட்டை நீங்கள் வேவு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அப்படி அனுப்புகிறப்ப 3வது டைமு கொஞ்சம் ஜனங்க போகிறாங்க, திரும்ப அதே மாதிரி போர் ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி போகிற மாதிரி அந்த நாட்டை விட்டு வெளியில் ஓடுறாங்க. முன்ன பயந்தாங்க, ஆனால் 3வது டைம் என்ன பண்ணுறாங்க, ஓடி போகிற மாதிரி ஓடி போனப்போ அந்த பென்யமீன் ஜனங்களும் இவங்களை துரத்தின்னு வரப்போ மீதி இருக்கிற அந்த பதுங்கி இருந்தாங்க பாருங்கள், அந்த பென்யமீன் நாட்டை சுற்றி இருந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் போய் தீ கொளுத்தி அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் அழிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் செத்துடுறாங்க அவங்க பென்யமீன் ஜனங்களை. அந்த இடமே புகையாக அப்படியே எழும்புது. உடனே பின்னாடி இருந்து அவங்க பார்க்குறப்ப அவங்க நாட்டை இந்த மாதிரி புகை வந்தோடனே பயந்துட்டாங்க, ஐயோ நம்மளை சாகடிச்சிருவாங்க, இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம்னா உயிர் பிழைக்க மாட்டோம்னு சொல்லி அதில் ஒரு 600 பேர் படையெடுத்துட்டு போனவங்க என்ன பண்ணாங்க, பதுங்கி
ரிம்மோன்ன்ற ஒரு மலை பக்கமாக ஓடி போயிட்டாங்க. யார்? இந்த பென்யமீன் கோத்திரத்தில் இருந்த ஜனங்க. அவங்க இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தால் கூட ஒரு 600 ஆண்கள் மட்டும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இதை பார்த்த மற்ற ஜனங்கள் இஸ்ரவேல் என்ன பண்ணுறாங்க, தன்னோட சொந்தத்தில் இனிமேல் அந்த 600 பேர் ஓடிட்டாங்களே, அவங்க எல்லாருமே ஆண் மக்கள் தான், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பொண்ணே கொடுக்கக்கூடாது, அவங்க சந்ததி வளரக்கூடாதுன்னு தங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, நம்மளோட சொந்த முயற்சியில். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வருது. ஏசப்பா, நாங்கள் 12 கோத்திரமாக வந்தோம், 12 கோத்திரத்தில் ஒரு பெண் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பென்யமீன் கோத்திரம் விருத்தி அடையாமல் போயிடுச்சே, எனக்கு அந்த கோத்திரமே இல்லை, இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி ஜனங்க அழுத போது ஏசப்பா அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. சரி, நீங்கள் போய் அவங்களுக்காக உங்களோட பெண் பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஜனங்கள்லேருந்து யாரையும் கொடுக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, போர் தொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல யாபேஸ்ன்ற அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் வரவே இல்லை இந்த போர் தொடுக்கிறதுக்கு. அப்படி வராமல் போனதான் அந்த யாபேஸோட குடும்பத்தை எல்லாம் அழிச்சிட்டு அதில் கன்னியாஸ்ரீயா யார் கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் கொண்டு போயிட்டு இந்த பென்யமீனில் மீந்து இருக்கிற 600 ஆண் மக்களுக்கு நம்ம திருமணம் செஞ்சு வச்சு அவங்களோட சந்ததியை வளர வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி கொண்டு போனப்போ 400 கன்னி பெண்கள் இருக்கிறாங்க, மீதி பேரெல்லாம் அழிச்சிடுறாங்க அந்த யாபேஸ் வம்சத்தில் இருக்கிறவங்கள. அப்படி அந்த 400 பேர் போனால் 600ல் மீதி 200 பேர் ஆண் மக்கள் இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 200 பேருக்கு என்னன்னு சொல்லி மறுபடியும் கடவுள்கிட்ட கேட்குறப்போ இந்த நாட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீலோன்ற இடத்துல என்ன நம்ம அன்னாள் நடவடிக்கைகளில் பேசுகிறப்ப கூட அவங்க வருஷம் வருஷம் வந்து தொழுவுறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க, அங்கே வந்து பண்டிகை கொண்டாடுவாங்கன்னு. அந்த மாதிரி பண்டிகை கொண்டாட வர டைமில் பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம், பாடி ஆடி நடனம் ஆடுவாங்கன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பண்ணுறவங்கள அந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க, மீதி இருக்கிற அந்த 200 பேர் நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அதே மாதிரி பண்ண வச்சு 21வது அதிகாரத்தில் இதை முடிப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணி விருத்தி அடைகிறாங்க. திரும்ப அவங்க நாட்டில் போய் புது வீடு கட்டி எல்லாம் மறுபடியும் நிரந்தரமாகறாங்க. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நியாயாதிபதிகளில் அப்படின்னா, நியாயாதிபதிகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரே நிமிஷம், அதாவது 2 நடப்படிகளை மனுஷனை பற்றி, மனுஷனோட சுழற்சியை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு 19வது அதிகாரத்துக்கு முன்ன வரையும் சொன்னாலும் அதுக்கு முன்னே இருக்கிற இந்த வசனத்தில் இந்த மாதிரி வந்து கடவுள் அதான் 1லேருந்து 16வது அதிகாரம் வரையும் மனிதர்களின் சுழற்சியை பற்றியும், 17லேருந்து 21வது அதிகாரம் அவங்க எப்படி தேவ மக்கள் பாவங்களில் விழுந்தாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 17, 18 அந்த அதிகாரத்தில் முக்கியமாக தான் கோத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, விக்கிரகங்களை ஆராதிக்கிற லேவி என்ன பண்ணுறான், பணத்துக்காக இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறான்னு சொல்கிறாங்க. 19, 21ல் முக்கியமாக அவங்க சொன்னது பாலியல் முறைகேட்டுக்குள் சென்றது. ஸோ அவங்க பாலியல் அப்படி தானே பண்ணாங்க, அவங்களோட மனைவியை மறுமனை ஆட்டியை சாவடிச்சாங்க, சாவடிச்சது பத்தாமல் திரும்ப போர் செய்யலாம் வாங்கடா எவன் பார்க்கலான்னு சொல்லி இப்படி கர்த்தருக்கு விரோதமாக காரியத்தை செஞ்சாங்க. இருந்தாலும் கர்த்தரோட கண்களை தயவு ஏன் கிடைச்சதுன்னா, அவங்க யாக்கோபு வம்சத்திலிருந்து ஆசீர்வதித்த பென்யமீன் கோத்திரன்றதுனால திரும்ப அவங்களோட தம்பிக்காக அவங்க ஜனங்களே மண்டாடினப்போ அந்த விடுதலை அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்மளும் அதாவது அந்த நாட்களில் கடைசியாக முடிக்கிற அந்த 21வது அதிகாரத்தில் கடைசி வசனம் படிங்க, 21 கடைசி வசனம். ஆமாம், அதனால் தன்னை வழி நடத்தக்கூடிய ஒரு ராஜா இல்லாதனால அவங்க பாவத்தில் விழுந்து இப்படியெல்லாம் காரியத்தை செஞ்சாங்க. சரிங்களா? அதனால் நம்மளை வழி நடத்தக்கூடிய ராஜா நமக்கு இருக்கார், ஏசப்பா. அதனால் நம்மளை கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு வழி நடத்தி கொண்டு போவார். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. இன்னும் நிறைய விஷயத்தை நான் தியானித்தேன், ஆனால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னோடய சாட்சியை பகிர்ந்துக்கணும்னு இந்த இடத்துல இதை நான் இதோட முடிக்கிறேன். ஏசப்பாவுக்கு சோத்திரம். நான் இந்து ஃபேமிலி தான், நாங்கள் 4 பொண்ணு ஒரு பையன். எங்கள் அம்மாவுக்கு ஏசுன்ற பேரை கூட நாங்கள் அறிஞ்சது கிடையாது. மராட்டிஸ் நாங்கள். இந்த குஜராத்து அந்த பக்கம்லாம் வந்து பூர்வீகம் இருக்கும் போல இருக்குது. எங்கள் தாத்தா காலத்துக்கு முன்னமே நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். ஏன்னா வீர சிவாஜி படையெடுத்து வந்தப்போ அப்படியே சிப்பாய்கள் அங்கங்கே இந்த கோட்டைக்கு சைட்லலாம் பதுங்கி அங்கேயே தங்கினவங்க. அப்படி இருந்த இடம்தான் ஆரணி, இந்த மாதிரி நிறைய இடத்துல வேலூர் கோட்டை, இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மராட்டிஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்படி வந்த ஜனங்க தான் நாங்கள். என்னோடய ஹிஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கணும்னு சும்மா என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இப்படி இருந்த நாங்கள் ஏசப்பா பற்றி தெரியாது. +2 முடிச்சுட்டு தான் படிப்பேன் ஓரளவுக்கு ஏசப்பா கிருபையில். +2ல் 444, 12ல் வந்து 915 மார்க் எடுத்தேன். ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ டீச்சருக்கு சேர்க்கணுன்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வாஞ்சேன். 4 பொண்ணில் நான் மட்டும் நல்ல ஓரளவுக்கு மார்க் எடுத்ததுனால என்னை சேர்க்கணுன்னு வாஞ்சித்தார். ஆனால் டீச்சருக்கு எனக்கு சீட்டு கிடைக்கல.
உடனே அங்கே இங்கே அமைதியாக ஒரு வருஷம் நான் வீட்டில் தான் இருந்தேன். அழுதுட்டு இது பண்ணின்னு டெய்லி படுத்துகிட்டே இருப்பேன். அப்பா வரப்பெல்லாம், ஏன் அவள் படுத்துகிட்டே இருக்கிறா, அமைதியாக நீ சொல்லுமா அப்படின்னு. டீச்சருக்கு போட்ட இடத்துலலாம் கிடைக்கல. கம்ப்யூட்டர் சயின்ஸாவது கிடைக்கும்னு போட்டேன், அதுவும் கிடைக்கல ஆர்ட்ஸ் காலேஜில் அந்த டைமில். என்னை பார்த்து எங்கள் தெருவில் இருந்த பிரதர் ஒருத்தர் தான், இல்லை இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேயே நர்சிங் இருக்குது, நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் நான் போனேன். ஏசப்பா அவங்க மூலமாக எனக்கு கிருபை செஞ்சார். ஸ்டான்லி மருத்துவமனையில் தான் நான் படித்தேன் நர்சிங். 2001க்கு போனேன். 2002 ரட்சிக்கப்பட்டேன். அங்கே தான் சும்மா அந்த ரூமில் இருக்கிறதுக்கு பயந்துட்டு, என்னை புதுசாக போய் ஹாஸ்டலில் தங்கினா என்ன அவன் பயம் வரும் இல்லையா, வீட்டு விட்டு போனால், அந்த மாதிரி பயந்துன்னா வெளியில் போய் சர்ச்சுக்கு உக்காந்தவன். அப்படி சும்மா டைம் பாஸ்க்காக போனேன் நான். அங்கே என் ஃப்ரெண்டு தான் என்னை கூட்டிகிட்டு போனால், அவள் இன்றைக்கி இந்துவில் மாறிட்டா. ஆனால் கடவுள் கிருபையாக இந்துவில் இருந்தாலும் என்னை வந்து கடவுளுக்குள்ளே வழி நடத்தி இம்மட்டும் பெரிய சாட்சியாக நிறுத்திட்டு இருக்கிறாரு. ஒரு நிமிஷமும் சாட்சி தான் என்னோடய வாழ்க்கையில். என்னோடய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா ஏற்றுக்குன அத்தனை ஜனங்கள் மத்தியிலையும் மேலே பார்க்குறதுக்கு நம்ம வந்து எப்படி நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளே நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி ஒவ்வொரு விஷயமா படித்த அந்த 2வது அப்பா டெத்து 2வது வருஷம் 4 பொண்ணு. நாங்கள் 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகிருந்துச்சு. 2 பொண்ணுக்கு இன்னும் ஆகலை. தம்பி வேறு எனக்கு. அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். கண்டிப்பாக படிக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடவுள் கிருபையாக என்னோடய படிப்பை முடித்தார். படிப்பு காலத்தில் நானும் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாஸ்டிங்கெல்லாம் இருக்கிறப்ப ரத்த வாந்தி எடுத்து அப்படியே சாரியே பிளட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு சாரி ஃபுல்லாக பிளட் ஆகிடுச்சு. பார்த்தா டிபி இருந்திருக்கும் போல இருக்குது. எனக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து எங்கள் டாக்டருங்கெல்லாம் இது பண்ணி 1 வாரத்தில் குறைஞ்சிரும்னாங்க. சும்மா நிமோனைட்டிஸ் சாதாரண லங் பிரச்சனை தான்னாங்க. அப்புறம் நிறைய மாத்திரைகள்லாம் கொடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணான்னு தெரியாத அளவுக்கெல்லாம் இருந்தேன். ஏன்னா அந்த மாத்திரை போடுறப்ப பயங்கர தலைவலி வரும், படிக்கவே முடியாது. கரெக்டாக எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு. சரி எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும், நான் பாட்டு படிச்சுட்டு போயிட்டு யாரையும் ஆனால் கேட்க மாட்டேன். ஏசப்பா கிருபையில் எக்ஸாம் எழுதினேன். 2 சப்ஜெக்டில் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் நான். அப்படி கூட கடவுள் கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமா நாங்கள் பெங்களூரில் போய் வேலை செஞ்சோம். அங்கேயும் அதே மாதிரி தான் அதிசயமாக அற்புதமாக பெங்களூரில் கன்னடம் பேசுவாங்க. நமக்கு கன்னடமே தெரியாது, இங்கிலீஷே எங்கள் டேமேஜ். அங்கே போய் எங்கே நான் கன்னடம் பேசுறது. அப்புறம் அங்கே கன்னடம் கற்றுன்னு அந்த வேலை செஞ்சு அங்கேருந்து 1 இயர் கழித்து திரும்பவும் அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவுடனே எனக்கும் கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிச்சு. 2006 ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு நம்லேரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் நம்லேரியில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு. 3 வருஷம் டெம்பரவரியாக இருந்தேன். அதுக்கப்புறமா பர்மனெண்ட் ஆகி ஊட்டி மஞ்சூரில் சும்மா நான் ஊட்டி குளிரும் இல்லையா, அதனால் அந்த இடத்துக்கு போகணும் நானே சும்மா ஊட்டி எடுத்துகிட்டு போனது. நான் ஊட்டி மஞ்சூரில் ஒர்க் பண்ணேன். அந்த வருஷமே எனக்கு 2009 கல்யாணம் ஆச்சு. பணி நிரந்தரமும் ஆச்சு. கடவுள் கிருபையில் 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு 1 பையன். எனக்கு கல்யாணம் ஆன வயசு பார்த்திங்கன்னா 27 கம்ப்ளீட்டு, 28 ஸ்டார்டிங். நிறைய பேர் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கூட என்னை ஏளனமாக பார்த்தாங்க. ஆனால் கிருபையாக அடுத்தடுத்து பிள்ளைங்களையும் பெற்றெடுத்துட்டேன். 2 பொண்ணு. எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லுவேன் ஒரு நர்ஸாக, 2ஓட நிறுத்திக்கங்க. ஆனால் எனக்கே வந்து 3வது பசங்கன்றதுனால அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை யார்கிட்டையும் பேச மாட்டேன். கர்த்தருக்கு சித்தமோ என்னவோ அது மாதிரி நடக்கட்டும். அதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் மாமியார் ஒரே பையன், கண்டிப்பாக எங்களுக்கு பையன் வேணும்னு சொல்லி என்னை ஆப்ரேஷன் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி கிட்டத்தட்ட 8 ஸ்டேஷன் நான் மாறி இருக்கிறேன். 8 ஸ்டேஷன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் என்ன சொன்னேன், கிருஷ்ணகிரின்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறமா வந்து ஊட்டி மஞ்சூர் போனேன். அதுக்கப்புறமா விழுப்புரம் வந்தேன். விழுப்புரத்துலேருந்து சேலம் படிக்க போனேன். வேலூர் வந்தேன். வேலூர்லேருந்து சேலம் படிக்க போனேன். சேலத்துலேருந்து தான் வந்து செங்கம் வந்தேன். செங்கத்துலேருந்து தான் எங்கே போனேன், மெட்ராஸ் போனேன். மெட்ராஸ் போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டே வந்து சேர்ந்துருக்கிறேன். ஸோ இப்படி இத்தனை இடத்துக்கு மாறினப்பையும் எத்தனையோ பிரச்சனைகள். ஏன்னா என் வீட்டுக்கார் இந்து, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே இந்து. ஆனால் எப்படி நான் கடவுளுக்குள்ளே வழிபட முடியும்? ஒவ்வொரு சண்டேவும் எனக்கு ஒரு யுத்தமாக தான் இருக்கும். ஒவ்வொரு சண்டேவும் எனக்கு ஒரு யுத்தமாக தான் போவோம். சர்ச்சுக்கு கிளம்பணுன்னா ஒரே சண்டையாக இருக்கும். எத்தனையோ நாள் அழுதுருக்கிறேன். கிளம்பி வர்றப்போ உடஞ்சி போய் வந்திருக்கிறேன். அப்போல்லாம் வந்து கடவுள் காரியத்தை இந்து காரியத்தை எல்லாம் செஞ்சுருந்தாலும் இப்போ எந்த இந்து காரியத்தையும் நான் செய்கிறது கிடையாது. கடவுள் கிருபையில் வீட்டில் எதுவுமே செய்கிறது கிடையாது. அவரும் என்னை கூப்பிட்டு வந்து இப்போ விட்டுட்டு போவார், நீங்களே பார்த்துருக்குறீங்க. ஸோ அந்த அளவுக்கு கடவுள் அவர் மனசில் பேசி இம்மட்டும் வழி நடத்திட்டு இருக்கிறாரு. எங்களோட அக்கா பையன், நான் அதாவது 4 அக்கா 3 அக்கா சொன்னேன் இல்லையா, நான் 4வது. 3வது அக்காவோட பசங்க, 2வது அக்காவோட பையன் எல்லாம் சர்ச்சுக்கு போகிறாங்க இப்போ. ஸோ என் மூலமாக கடவுள் வந்து இந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்கிறாருன்றப்ப, ஏன்னா பேர் கூட ஏசுன்ற பேரை கூட அறியாத எங்களோட ஃபேமிலியில் இத்தனை காரியத்தை கடவுள் செஞ்சிட்ருக்கிறாரு. அதிசயமாக அற்புதமாக
என்னோட தம்பி மேரேஜும் கொரோனா டைமில் தான் நடந்தது. அந்த மேரேஜுக்கு அவனுக்கு பெண்ணே கிடைக்காம ரொம்ப நாளாக இது பண்ணி எனக்கு கோவிட் வந்துருச்சு. ஏன்னா கோவிட் வார்டில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நானே வாலண்டியாக நிறைய இது பண்ணி பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப கேர் கொடுப்பேன். அந்த மாதிரி கடவுள் பிள்ளைங்கன்னா எப்போவுமே ஒரு கனிவாக இருப்பேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கே பாசிட்டிவ். அப்படின்றப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துகிற மாதிரி போயிடுச்சு. இல்லை கல்யாணத்தை நிறுத்தவே கூடாது, அப்பா இல்லாத இடத்துல அவனுக்கு பொண்ணு கிடச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நான் ஆன்லைனில் பார்த்து தான் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணாங்க. ஸோ என்னோடய அக்கான்ற ஸ்தானத்தில் நான் இல்லைனாலும் கடவுள் கிருபையாக அந்த கல்யாணத்தை நடக்க செஞ்சார். கல்யாணம் நடக்கிறதுக்கு பல தடைங்க வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்த ஈவன் வேலையில் இன்றைக்கி கூட நான் கிருஷ்ணகிரிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் குறையாமல் போகிறேன், 2 மணி நேரம் வரேன். ஆனாலும் ஏசப்பா எனக்கு தெரியாது, நான் சண்டே சர்ச்சை அட்டன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியாக கேட்பேன். கடவுள் என்னோடய வாஞ்சியை நிறைவேற்றிருக்கிறார். ஸோ நம்ம வாஞ்சியாக கேட்டால் கண்டிப்பாக செய்வார். நமக்கு வழி நடத்தக்கூடிய ராஜா இல்லைன்னு அவங்க தவிச்சாங்க, ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. ஏசப்பா இருக்கார். நீங்கள்லாம் ஏசப்பாவை இன்னும் அதிகமாக என்னோடய சாட்சி உங்களை மட்டும் இல்லை, உங்களை சார்ந்த மற்ற ஜனங்கிட்டையும் போய் இதை சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே எப்படியும் மறிக்க தான் போகிறோம் இல்லைங்களா, வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மறிக்க தான் போகிறோம். நம்மளோட மறிப்பு எப்படி இருக்குதுன்றது தெரியணும். அதுதான் ஜனங்களுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கணும். நீங்களும் இன்னும் அதிகமாக புதுப்பிக்கப்பட இது ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். கடைசி முடிவு ஜெபம் பண்ணிடலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. கர்த்தாவே இந்த இடத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த 3 அதிகாரத்தை எப்படி பேச போகிறேன்னு தெரியலையேன்னு நான் யோசித்தேன் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே நீங்கள் பேச கிருபை செஞ்சீங்க. இதில் ஆண்டவரே கர்த்தாவே ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் ஆண்டவரே என் தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே கர்த்தாவே தலைவர்கள் ஆண்டவரே வழி நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவரே அதிகாரி இல்லைன்னா அவங்க சீர்கெட்டு போவார்கள்ன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருந்துச்சு டாடி. நாங்களும் ஆண்டவரே அப்படி சீர்கெட்டு போகாதபடி என் தேவ ஆவியான உங்களை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசிர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகவும் என் ஜெபத்தில் இருக்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஒரு காணிக்கை பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நிறைய காணிக்கை செலுத்தலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எப்சி சிஸ்டருக்காக கை தட்டலாமா? அழகாய் கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொன்னாங்க. ரொம்ப திருப்தியாக பேசினாங்க. சிஸ்டர் ரொம்ப அழகாக பேசுனீங்க. இன்னொரு முறை கை தட்டுருங்க. ஏன்னா அந்த சரித்திரத்தில் நடந்த காரியத்தை ரொம்ப தெளிவாய் அழகாய் விவரித்து சொன்னாங்க. ஏன்னா மோஸ்ட்லி அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ன்றதுனால சம்பவத்தை சொன்னாதான் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கண்டென்ட்டை எடுத்துக்க முடியும். சம்பவம் முதல்ல என்ன ஆகணும், கதையாக முதல்ல சொல்லிட்டார். அது புரிஞ்சிடுச்சு இல்லை கதை ஃபஸ்ட்டு? ரைட். சிஸ்டர் சொன்னதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். முதல் கதைக்கு வரலாம் சிஸ்டர். 19ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகளில் அதுலேருந்து தானே ஆரம்பிச்சு 19-20 சிஸ்டருக்கு கொடுத்த 2 சாப்டர். பாவம் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 10 வசனம் 20 வசனம், அவங்களுக்கு 2 சாப்டர் முழுசாக கொடுத்து அவங்க 2 இல்லை நான் 3ஆவதுக்கும் போகிறேன்ட்டு 3ஆவது சாப்டர் வரை எடுத்து அதுலேயும் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க. கர்த்தர் நல்லவர். அருமையான முயற்சி. ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றது ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கரெக்டாக 7:30 டப்புன்னு முடிச்சிங்க பார்த்தீங்களா? அந்த வாட்ச் பார்த்தோடனே 4:30க்கு மேலே நான் கூட இருக்கிறது இல்லை ஸ்கூலில். அது ரொம்ப அருமையான விஷயம். இன்றைக்கி 19ஆம் அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வசனம் சொல்லுது, இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே. ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க, ஒரு ராஜா இஸ்ரவேல் நாட்டில் யாருமே இல்லை, அவங்கள லீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் கிதியோன் வந்தா. அப்படி வேறு யார் வந்தால் அதுக்கு முன்னாடி யாகேலை பார்த்தோம், தெபோராவை பார்த்தோம். எதுக்கு முன்னாடி யோசுவாவை பார்த்தோம். யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகளில் வந்தவங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சிம்சோன் வராரு. இவங்கெல்லாம் நியாயாதிபதிகளில் ஜனங்களை வழி நடத்துனாங்க. அவங்களுக்கு பின்பாடு கொஞ்சம் ஆட்கள் இருந்தாங்க, கொஞ்சம் கைட் பண்ணாங்க. சரியாக அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. கரெக்டாக சொல்லணுன்னா சிஸ்டர் படித்த கடைசி நியாயாதிபதிகளுடைய கடைசி வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன்
தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இந்த 19ஆம் சாப்டர் ஆரம்பிக்கும் போது என்ன கண்டிஷன்னா, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து கொண்டாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தரோடு இருக்கிற டேர்ம்ஸ் என்ன, இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்பதை விசாரிக்கிறதுக்கு இவர்களுக்கு யாரும் ஒரு தலைமைத்துவம் இல்லாத காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. என்னத்தை குறிக்குது? ஆலோசனை இல்லாத இடத்துல சீர்கெட்டு போவாங்க. ஒருத்தர் சொல்லலைன்னா, ஒரு தலைமைத்துவம் ஒருத்தர் இல்லைன்னா, கர்த்தர் சந்நிதியில் நமக்காக ஒருத்தர் நின்று பேசலைன்னா, பேஸ் ஜாஸ்தி இருக்குது தம்பி கொஞ்சம். அப்படி நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசலைன்னா, நம் சார்பில் ஒருத்தர் கர்த்தர்கிட்ட பேசாத ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு உண்டான லீடரை யாருன்னு எனக்கு யாரை சாமி வழிகாட்டியாக வச்சுருக்குன்னு கேட்டு அங்கே போய் இருக்கணும். எங்கே இருந்தீங்கனாலும் சரி. இங்கே இருந்து போயிட்டு உடனே நான் நிறைய கேட்டிருக்கேன் ஆண்டிக்கிட்ட, நம்ம சர்ச்சில் எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, எங்கே இல்லை அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பெங்களூரில் வேலை கிடச்சி போயிட்டாங்க. நிறைய யூத் பிள்ளைங்க தாங்க அங்கே படிக்க போயிட்டாங்க. படிக்க போயிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னையிலையோ பெங்களூர்லேயோ எங்கேயோ செட்டில் ஆகிட்டா அங்கே சர்ச்சுக்கு போகிறது இல்லாமல் இருக்கக்கூடாது. வேறெவர் யூ ஆர், யூ ஷுட் ஹாவ் அ லீடர் தேர். எங்கேயோ போனீங்கனாலும் அந்த இடத்துல கேட்கணும், முழங்கால் படி, கர்த்தாவே இங்கே நான் எந்த சபைக்கு போகணும், எனக்கு யாரை நியமிச்சு வச்சு, எனக்கு உண்டான ஆசாரியார் யார், எனக்கு உண்டான தலைமை யார். நீங்கள் எங்கே இருந்தீங்களோ, ஒருவேளை ஃபாரினுக்கே போங்க, அங்கே வேலைக்கு போனீங்கன்னா கூட அங்கே கேளுங்க கர்த்தர்கிட்ட, எனக்கான ஒரு தலைமைத்துவம் யார், இங்கே என்னை யார் வழி நடத்தணும், நீங்கள் சொல்லுங்கள், கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கும் இந்த ஆபத்து இருக்குது. என்னது? நம்ம என்ன செஞ்சிடுவோம், நாம் அவனவன் தன் சுயத்துக்கு எது ரைட்டுன்னு படுதோ அப்படியெல்லாம் செய்ய போயிடுவோம். ஸோ யூ மஸ்ட் பி அண்டர் சம் ஒன். உனக்குண்டான ஒரு தலைமைத்துவத்தை கர்த்தர் வைத்திருக்குவார், அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிர்பந்தமாக இஸ்ரேலில் வந்துடுச்சு அந்த நாட்களில். ஒரு தலைவரும் இல்லை, ஒரு நியாயம் விசாரிக்கத்தக்க நியாய அதிபதியும் இல்லை, ஒரு ராஜாவும் இல்லை. அந்த ஸ்டேஜில் தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்போது அங்கே ஒரு லேவியன் இருந்தான். அவன் எப்படியாப்பட்டவன், ஒரு பரதேசி. வசனம் சொல்லியிருக்குது. யார் அது? அவன் பரதேசியாக இருந்த ஒரு லேவியன் இருந்தான். அப்படின்னா என்ன, அவனுக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஒன்றும் கிடையாது. அவனுக்குன்னு ஒரு ஆஸ்தியம் இல்லை, சொந்த வீடே கிடையாது. அதனால தான் இப்போ நடக்க போகிற சம்பவங்கள்லாம் பாருங்கள். ஏன் அவன் பரதேசி? ஒரு லேவியன் எப்படி பரதேசியாக இருக்க முடியும்? லேவியன் யார் தெரியுமா? ஆசாரியன். ஒரு ஆசாரியன் பரதேசியாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் சரியாக ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். ஆமென். ஒரு ஆசாரியன் எப்படி பரதேசியாக இருக்க முடியும்? ஏன்னா 12 கோத்திரத்தில் எத்தனை கோத்திரம் இருக்குது மொத்தம் யூதாவில், இஸ்ரேலில் 12 கோத்திரம் இருக்குது. இந்த 12 கோத்திரத்தில் எல்லா கோத்திரமும் தசமமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? லேவி கோத்திரத்துக்கு. இப்போது 12 அண்ணன் தம்பிங்க. இந்த லேவி கோத்திரத்துக்கு வேலையே என்னது? என்ன வேலை? ஊழியம் செய்யணும், கர்த்தர் சமூகத்தில் நிற்கணும், அவருக்கு ஆராதனை செய்யணும், தூபம் காட்டணும், பலி இடணும். இதெல்லாம் இவர் ஒழுங்காக செஞ்சிருந்தாருன்னா இவருக்கு என்ன வரும்? தானாகவே மீதி இருக்கிற 11 கோத்திரத்தாரை இவனுக்கு எட்டு வந்து காணிக்க கொடுக்குவாங்க. இப்போ நான் 10 ரூபாய் சம்பாரிச்சேன்னா ₹1 எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுத்துடணும்? நான் யாருக்கு கொடுக்கணும்? லேவிக்கு கொடுக்கணும். இப்போ எத்தனை ட்ரைப் இருக்குது மொத்தம்? சொல்லுங்கள், எத்தனை ட்ரைப் இருக்குது தமிழில்? ட்ரைபுக்கு கோத்திரம். அப்போ 12 கோத்திரத்தில் இந்த லேவி கோத்திரத்தை மட்டும் விட்டுருங்க. அப்போ மீதி இருக்கிற 11 கோத்திரமும் ஆளுக்கு ₹1 ₹10 எட்டு வந்து கொடுத்தா இவருக்கு எவ்வளோ இருக்கும்? இவர் கையில் எவ்வளோ இருக்கணும்? ₹11 இருக்கணும். மீதி பேர் கையிலெல்லாம் ₹9 தான் இருக்கணும். இவர் கையில் எவ்வளோ இருக்கணும்? அப்போ ஏன் இவர் பரதேசியாக இருந்தார்? சொல்லுங்கள், ஏன் பரதேசியாக இருக்கிறாரு? உனக்கு வேலையே கிடையாது. உன் வேலையே ஜெபம் பண்ணுறது தான், உன் வேலையே ஊழியம் செய்கிறது தான். நீ சும்மா உட்காந்து கர்த்தர் சமூகத்தில் முட்டி போட்டு ஒவ்வொருத்தருக்கு சமூகத்துக்கு போக ஒரு கர்த்தர் சமூகத்துக்கு கிட்ட போகாத ஒரு ஊழியக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? யாரையும் குறை சொல்லும்படியாக சொல்லலை. அப்படி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராய் இவர் இருந்ததுனால தான் இவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பரதேசியாக இருக்கிறார். வீடு கிடையாது, அதனால் ஒன்றும் கிடையாது, வாசல் கிடையாது, வீடு கிடையாது, ஒரு தங்கிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அவரே பரதேசி, அவர் கீழே ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுன்னு இவர் 2 பேர். இதில் இவருக்கு வடிவேல் ஜோக்கு தான் ஞாபகம் வருது. நான் வந்தால் ஜோக்கு வேறு சிரிக்கிறீங்க. இவர் என்ன பண்ணுறாரு? பெத்லெகேம் ஊராகிய ஒரு ஸ்திரியை தனக்கு மறுமடியாட்டியாக வேறு கொண்டுக்கினாராம். இவர்
மனைவி இல்லாமல் மறுமனையாட்டியாக வேற ஒன்று கொண்டுக்கினாரான். டேய், உனக்கு பரதேசி ஆகிற, தங்கறதுக்கு வீடு இல்லை, என்ன சுச்சுவேஷன் உனக்கு, இதில் வேற உனக்கு மறுமனையாட்டி. வடிவேல் கேட்க வரல, ஒரு ரஜினி இது போயினுக்குதாப்பா, இது வேற சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, இதில் வேற மறுமனையாட்டி வேற. இவருக்கு பரதேசியாக வாழ்ந்துனுக்கிறாரு. மறுமனையாட்டிக்கும் மனைவிக்கும் அந்த காலத்தில் வித்தியாசம் உண்டு. மனைவியே எத்தனை தாவீதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாலமோனுக்கெல்லாம் மனைவிகள் இவ்வளோன்னு இருக்கும், மறுமனையாட்டிகள் தனியாக கணக்கு இருக்கும். அப்போ மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் வேறு வேறு, அது கேட்டகரி வேறு. இந்த மனைவிகளினுடைய புத்திரர்கள் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தமானவர்கள். அவங்க சொத்துக்கு அதிபதியாக வருவாங்க, அவங்க பிள்ளைங்க அந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். மறுமனையாட்டிகள் அப்படி கிடையாது. அவங்க பிள்ளைகள் தகப்பனுடைய சொத்துல பங்கு கேட்க முடியாது. இதுதான் கேத்துராளுக்கு பண்ணார். யார்? ஆபிரகாம் இருந்துச்சு பாருங்கள். ஆபிரகாம் காலத்தில் மனைவி 2, மறுமனையாட்டி கேத்துராள். இப்போ இந்த கேத்துராள் மனைவி கிடையாது, அவங்க மறுமனையாட்டி. அதனால் அவங்களுக்கு என்ன நன்கொடைகளை கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அதனால தான் புத்திரன், மனைவிக்கு பிறக்கிறவர் தான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தமானவர்கள். மறுமனையாட்டிக்கு பிறக்கிறவர்கள் கிஃப்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுதான் அந்த காலத்தினுடைய மரபு. ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி யோசிச்சு ரொம்ப டீப்பாலாம் திங்க் பண்ணக்கூடாதுங்க. ஆமீன், ரைட். அப்போ இங்கே மறுமனையாட்டி இவர் கேட்குறாரு. ஒரு மறுமனையாட்டி ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து பெண்ணை எடுத்துன்னு வராரு. அதுக்கப்புறமா சம்பவம் என்ன நடக்குது, அந்த மனைவி துரோகம் பண்ணிவிட்டு மறுமனையாட்டி என்ன பண்ணுறா? சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, அவள் துரோகம் பண்ணிடுறான், விபச்சாரம் செய்துடுறா. விபச்சாரம் செய்தது நிமித்தம் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கிற பிரகாரம் இவர் தள்ளி வைக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? தள்ளி வைக்கிறாரு. தள்ளி வச்ச உடனே 4 மாதம் மாமனார் வீட்டுக்கு போயிடுது. அந்த பொண்ணு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. 4 மாதம் இந்த ஆளுக்கு பொழப்பு ஓடல மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு என்ன எடுத்துன்னு வந்தாலோ, எவ்வளோ சொத்து எடுத்துன்னு வந்தாலோ, டவுரி எடுத்துன்னு வந்தாலோ தெரில. 4 மாதம் கழிச்சு இவருக்கு அதே கவனம் வந்துட்டுக்குது, அந்த அம்மா கவனம். திரும்பி சரி போயிடலாம் அப்படின்னு திரும்பி என்ன பண்ணிடுறாரு? திரும்பி மறுமனையாட்டி வீட்டுக்கே, அந்த மறுமனையாட்டினுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் நீ வந்துருமா, நீ இல்லாமல் என்ன பண்ண முடியாது, என்னால் வாழ முடியாது. எனக்கு நல்ல ஒரு ஊழியக்கார் தெரியும், இப்பயும் ஆம்பூரில் நடமாடினுக்கிறாரு. அவர் இப்படி தான் மனைவி சண்டை போட்டுன்னு ஒரு 6 மாதம் போயிட்டு இருந்தாங்க. போயிட்ட உடனே ஒரு மாதிரி ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு அவர் ஜோல்னா போய் மாட்டுன்னு நடந்து போகிற ஊழியக்கார் தான். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் பெரியப்பா கிட்ட வருவார். எங்கள் பெரியப்பா செத்து 2010 செத்தார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு வருவார் அவர். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எங்கள் பெரியப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்போது நான் போய் பார்க்குவேன். எல்லாம் ஆண்டவரே 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 நிற்குவாங்க. அப்போ பாருங்க என்ன மாதிரி ஆகுது பாருங்க. அவர் ஜெபம் பண்ணி பிரியா 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 என்னன்னா அவங்க ஒய்ஃப் பேர் பிரியாவும் ஆண்டவரேன்றதை கூட மறந்துச்சு. அவர் ஜெபமே பிரியா 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 பிரியானே ஜெபம் பண்ண மென்டல் மாதிரி ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு டெய்லி கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு ஜெபம் பண்ணி, அதுக்கப்புறமா இல்லைப்பா ஆண்டவரே ஜெபம் பண்ணோம், இயேசுவேன்னு ஜெபம் பண்ணுப்பா, பிரியாவை ஆண்டவர் வர வைக்குவாருன்னதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்னொரு 6 மாதம் கழிச்சு அவங்க மனைவி சேர்ந்து மறுபடியும் ஊழி செஞ்சுன்னுக்கிறாரு. நல்லவர் கர்த்தர். அல்லேலூயா. அல்ல டைட்டாமா ரைட். ஆக மனைவியினுடைய சிந்தனையில் இருந்து தன்னுடைய மாமனார் இடத்துல திரும்ப போய் பொண்ணு கேட்குறாரு. அங்கே அவங்க மாமனார் சொல்கிறாரு, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி ராத்திரி பொண்ணு கூட்டின்னு போயிடாத, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும், இன்றைக்கி நல்லா என்ன பண்ணு, என்ஜாய் பண்ணு. கரெக்டாக அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கி நல்லா இருந்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் போ. அடுத்த நாள் காலையிலே சரக்கு ஊற்றி கொடுத்துருவார் அவர். காலையிலே எல்லாம் கொடுத்து இன்றைக்கி போகாத, சாயந்தரம் போ. சாயந்தரம் ஆனோடனே இல்லை இப்போ வேணா ராத்திரி ஆகிடும், நீ நாளைக்கு போயிடு. இப்படியே ஒரு வாரம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த பொண்ணையும் அனுப்பலை, இவனையும் அனுப்பலை. இவனும் இவனுடைய வேலைக்காரரும் 2 கழுதை எடுத்துக்கிட்டு அவங்க மனைவியை கூட்டின்னு வரலான்னு போனவனை ஒரு வாரம் தள்ளி போடுறாரு. நாளைக்கு 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 நாளைக்குன்னு. கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு சலிப்பு வந்துடுது. போ இந்த ஆள் இப்படியே பண்ணுக்குவான், ராத்திரி இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு கிளம்பி கழுது மேலே ஏற்றுன்னு நீ வாமா நம்ம போகலான்ட்டு கூட்டின்னு போயிடுறாரு. இப்போது கூட்டிகிட்டு போயிட்டதுக்கப்புறமா போகிற வழியில் அவங்க சொன்ன சம்பவங்கள்லாம் பாதி வழியில் இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறமா நடுவில் எங்கேயாவது தங்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. தங்கறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. வேறு ஒரு தேசத்து வழியாக போயிட்டுருக்குறாங்க, சம்மந்தமே இல்லாமல். கிட்ட இஸ்ரேலினுடைய பார்டர் கிட்ட வந்துடுறாங்க. ஒரு நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி இதுக்கு மேலே ராத்திரி ஆகிடுச்சு, ட்ராவல் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னும் போது ஒரு இடத்துல நிற்கிறாங்க. பென்யமீன் கோத்திரத்தார் தங்கி இருக்கிற அந்த இடத்துல நிற்கிறாங்க.
அங்கே என்ன நடக்குது, அங்கே ஒரு கிழவனுடைய வீடு இருக்குது. அந்த வீட்டில் அவங்க தஞ்சம் புங்குவதற்கு தயவு கிடைக்குது அந்த தாத்தா வீட்டில். அந்த தாத்தா வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கிறா வாலிப வயசில். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பென்யமீன் மனுஷர்கள் வெறி கொண்டு இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி கொடுமையாக பலாத்காரம் பண்ணுறாங்க. எல்லாம் எவ்வளோ நேரம்? விடியும் மட்டும். நிறைய பேர், நிறைய ஆண்கள். அவளை இன்றைக்கி பார்க்குற எல்லா ஊடகங்களில் சொல்கிற அந்த பலாத்காரம் மாதிரி வித்தியாசமான முறையில் பலாத்காரம் பண்ணி அவளை தூக்கி போட்டுடுறாங்க. அதுவும் அந்த சம்பவம் சொல்லியிருக்குது. அந்த தாத்தா வந்து கெஞ்சுறாரு, எப்பா எங்கள் வீட்டில் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது. என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறா, நீங்கள் வேணால் அவளை கூட என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துங்க. என்ன நம்பி கெஸ்ட்டாக வந்திருக்கிற இவங்களை நீ என்ன பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லி கூட, அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணை அனுப்பு அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணை அனுப்புன்றாங்க. அனுப்பலை. இப்போ யார் தெரியுமா வெளியே தள்ளி விடுறது? யார்? அவங்க வீட்டுக்காரே தான். இந்த பரதேசிக்கிறானே, இதே பரதேசி தான் நீ வெளியே போன்ட்டு வெளியே தள்ளி கதவு சாத்திக்கினார் உள்ள. இரவு முழுதும் அந்த தொந்தரவு பண்ண வந்த அந்த பென்யமீன் கோத்திரத்து அந்த தீமையான அந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து அவளை பலாத்காரம் பண்ணி அவளை தள்ளிட்டு போகிறாங்க. காலையில் அவள் வந்து இந்த வீட்டு வாசப்படியில் குத்துயிரும் கொலையுருமா விழுறா. பாதி உடம்பு இந்த பக்கமும் பாதி உடம்பு அந்த பக்கமும் கை இப்படி நீட்டினா அந்த வீட்டில் வாசலில் தொங்கிட்டு இருக்கிறா. அப்போ போய் இவர் எழுப்புறாரு, ஏம்மா எந்திரி. யார்? மிஸ்டர் பரதேசி. எழுப்பும் போது அவள் எழலை, அவள் செத்து கிடக்கிறாள். அவளை தூக்கி டெட் பாடியை தூக்கி கழுது மேலே போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் போய் 12 கோத்திரத்துக்கும் 12 துண்டாக இவளை வெட்டி இந்த பாடியை அனுப்பி, இப்படி எனக்கு அநியாயம் நடந்துச்சு, நியாயம் கேட்க வாங்கன்னு சொல்லிட்டு பென்யமீன் கோத்திரத்தார் மேலே யுத்தம் பண்ண போகிறார்கள். அவர்கிட்ட நியாயம் விசாரிக்க போகிறாங்க. யார் இப்படி பண்ண, தண்ணி கொஞ்சம் கொடுங்க சார், யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி 11 கோத்திரத்தாரை இவங்ககிட்ட வந்து முறையிடுறாங்க. உங்கள் ஆளுங்களில் தப்பு பண்ணாங்களே, அவங்கள கூட்டின்னு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அந்த கோத்திரம் முழுசும் தப்பு பண்ணல, யார் தான் தப்பு பண்ணியிருக்கு, திறந்து கொடுமா. எத்தனை பேர் தப்பு பண்ணிக்குவாங்க? மிஞ்சி போனால் ஒரு 20 பேர், ஒரு டீம்னா ஒரு 20 பேர் இருக்குமா? அந்த தப்பு பண்ணவங்களை மட்டும் எங்ககிட்ட ஒப்பு கொடுங்க, நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்றோம், அப்போ பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பென்யமீன் கோத்திரத்தார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கோத்திரம் இஸ்ரேல் ஜனங்கிட்ட முரண்டு பிடிக்கிறாங்க. நாங்கள் கொடுக்க முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். சரி, அப்போ சண்டை போட்டுக்கலாமா? பார்த்துக்கலாம். நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டியது, பார்த்துக்கலாம். இந்த வீம்பு பேச்சு பேசின உடனே இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ரொம்ப நாள் கழித்து கர்த்தர் சமூகத்தில் போய் கேட்குறாங்க. அல்லேலூயா. அது எத்தனாவது வசனம்? சரி, இது வரைக்கும் கதை ஓகேவா? இதுக்கு மேலே சண்டை நடக்குது. இப்போ சொல்லின்னு வரேன் சம்பவத்தில். இதில் இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் தப்பு நடந்துச்சின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு புரிஞ்சது. அந்த ஆள் பண்ணதில் என்னென்ன தப்பு? சொல்லுங்களேன். கதை புரிஞ்சிச்சா? கதை புரிஞ்சிச்சா? முதல்ல மறுமணி ஆட்டியை தேடினது ஃபஸ்ட்டு தப்பு. முதல் தப்பு ஒழுங்காக ஊழியம் செய்யாதது தப்பு. ரெண்டாவது தப்பு மறுமணி ஆட்டியை தேடி போனது. மூணாவது தப்பு அவளே மன்னிப்பு கேட்காம ஒருத்தி பாவம் பண்ணிட்டு போயிருக்கிறா. யார் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டு வந்திருக்கணும்? ஆமாம், இல்லைனா இவர் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, போயிருக்கக்கூடாது. ஷீ ஷுட் ஹவ் வெயிட்டட் ஃபார் ஹிஸ். அவள் மனம் திரும்பும்படியாய் காத்து கொண்டு இருக்கணும். அவளுக்காக ஜெபிச்சிருக்கலாம், அவளுக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம். அவள் தான் மனம் திரும்பி இருக்கணும், அவள் தான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவருடைய அவசரத்துக்கு ஓடி போயிட்டு நம்மளால் சரியாக வாழ முடியலன்ட்டு போனது மூணாவது தப்பு. நாலாவது தப்பு, அப்படி அடிக்கிட்டே போகலாம். ரைட்டு, தூக்கின்னு போனல, ராத்திரி பிரச்சனை ஜாஸ்தியானோடனே பொண்டாட்டி வெளியே அனுப்பிச்சிருக்க, நீ யார் பாதுகாத்து இருக்கணும்? நம்பர் 4, அதுக்கு முன்னாடியே சம்பவம். உங்கள் மாமனார் இன்னும் இருன்னா அங்கேயே இருப்பியா? உனக்கா டெசிஷன் எடுக்க தெரியாதா? உங்கள் சொந்தம் சொல்லும், அது சொல்லும், இது சொல்லும். இந்த டைமுக்கு போகணும், இந்த டைமுக்கு போகக்கூடாது. டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? டைமுக்கு டெசிஷன் எடுத்துருக்கணும். அவர் சொல்லி இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் போகணும்னு அவன் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். அதுவும் எடுத்த தீர்மானம். ஒரு வாரம் நடந்த உடனே என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை நாள் இருந்துட்டானே, ஒரு நாள் நைட் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் போகிறது, விடிய காலை. அப்போது ஹி வாஸ் அ ஃபூல்.
வேதத்தின் பிரகாரம் பார்த்தா அவன் யார்? ஒரு முட்டாள், ஒரு பரதேசி. ஊழியக்காரனாக இருக்கலாம், ஊழியத்தை செய்யாத ஒரு முட்டாளாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். கரெக்டாக சொல்ல போனால் வேதத்தின் பிரகாரம் புருஷனாய் வாழாத ஒரு மனுஷன், சரியான புருஷன். வசனம் பைபிளில் சொல்லுது புருஷராக இருங்கள். எங்கே தெரியுமா இருக்குது? எபிரேயரில் இருக்கு. எடுத்து சொல்லட்டுமா? இந்த ஒரு டாப்பிக்லேயே நம்ம மோகன்சி அண்ணன் 3 மணி நேரம் பேசியிருக்கிறார். புருஷராக இருங்கள் டாபிக் மட்டும். சிஸ்டர் ஒரு வேளை கேட்டிருக்கிறாங்களா என்ன தெரியல. ஏசு விடுவிக்கிறார்ல. 1 கொரிந்தியர் தான். 1 கொரிந்தியர் 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள். என்ன பண்ணுங்க? அடுத்தது திடன் கொள்ளுங்கள். எவ்வளோ முக்கியம் பாருங்கள். வாட் டஸ் இட் மீன் பை புருஷராய் இருங்கள்? ஒரு கணவன், ஒரு ஆம்பளை தனக்கு உண்டான ஸ்தானம் எதுவோ அதில் நிற்கணும். தன்னை எந்தெந்த இடத்துல எப்படி டெசிஷன் எடுக்கணுமோ அந்தந்த இடத்துல அதை செய்யணும். அப்படி இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை. யாருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பெரிய யுத்தத்து வரைக்கும் கொண்டு போய் விடுற அளவுக்கு பிரச்சனை. இல்லையா? இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? இஸ்ரவேலை சேர்ந்தவன் தான். ஒரு மனுஷனுடைய முட்டாள்தனம். ராத்திரி பரப்பிட்டு இருக்கக்கூடாது, ஒழுங்காக ஊழியம் செஞ்சுருக்கணும். ஒரு மறுமணியாட்டியை தேடும் போது அப்படியே நீ மறுமணியாட்டியை வச்சுருந்தாலாம் ஒரு நல்ல பொண்ணாக இருந்திருக்கணும். நல்லா இல்லாத பொண்ணு திருப்பி ஒன்று விட்டு போட்டானாக்கா நீ என்ன பண்ணியிருக்கணும்? விட்டுட்டு இருக்கணும். இல்லாட்டி அவளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கணும். அவன் மனம் திரும்பி வந்திருக்கணும். அது எல்லாமே செய்யாமல் அப்படி இல்லையா நீ கிளம்பி இவளுக்கு கூட்டின்னு அதையும் தாண்டி கூட்டின்னு போ. பகலில் கூட்டின்னு போயிருக்கணும். டைம் கால்குலேட் பண்ணியிருக்கணும். அப்படியே கூட்டின்னு போயிருந்தாலும் காப்பாற்றுறதுக்கு போராடி இருக்கணும். எதுவுமே செய்ய மாட்டேன். 12 துண்டா வெட்டி நீ பாட்டுக்கு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுவேன். அவங்களும் ஓடியான்ட்டாங்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அப்போ இவன் யாரா இல்லை? பேசிக்காக புருஷராக இல்லை, விசுவாசமாக இல்லை, புருஷராக இல்லை. இந்த வசனம் பாருங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்க, புருஷனாக இருங்க, திடன் கொள்ளுங்க. இதுதான் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 சாமுவேல் 2:2 கூட சொல்லுது. 1 ராஜாக்கள் 2:2. தாவீது சாலமோனுக்கு சொல்கிற முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? நான் மனுஷர் போகிற வழியே போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் செத்துடுறேன்பா, நான் இன்றைக்கி செத்துடுவேன். தாவீது சொல்கிறாரு சாலமோனை ராஜாவாக கேட்டு, நான் மரித்து போகிற நேரம் வந்துடுச்சு, ஆனால் நீ என்னவாயிரு? நீ புருஷனாயிரு, நீ ஆம்பளையாயிரு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அதை ஸ்திரப்படுத்துது அவனை. அல்லேலூயா. அப்போ பல இடங்களில் ஏசாயால சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், நீங்கள் புருஷராயிருங்கள். தெரியுமா? ஏசாயா 46:8. இதை நினைத்து புருஷராக இருங்கள், பாதகரே இதை மனையிலுங்கள். இதெல்லாம் ஏசாயால இருக்குது. ரைட், ஓகே. இதெல்லாம் பல கண்டென்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏன் புருஷராக இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏசாயால என்ன சொல்கிறாரு? விக்கிரகத்தை வணங்காதப்பா, அதெல்லாம் என்ன பண்ணாது, உன்னை காப்பாற்றாது, அதுக்கு பயப்படாத. நேற்று தான் பேசணும். விக்கிரகங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, பயப்படாத. நீ அப்படி பயந்தனா நீ கோழை, ஆம்பளையே கிடையாதுன்னு ஆண்டவர் திட்டுறாரு. நீ விக்கிரகத்துக்கு பயப்படாத, புருஷராயிரு, ஆம்பளை மாதிரி நெல்லு. விக்கிரகத்தினுடைய காரியங்களை குறித்து நீ பயப்படாத. அதான் ஆம்பளையாக இருக்கிறது. ஒரு தில்லா நெல்லுங்க விக்கிரகத்துக்கு முன்னாடி. அது என்ன ஒன்றும் பண்ணாது, அது விக்கிரகம் தான். நிறைய ஊரில் போனீங்கன்னாக்கா அந்த ராத்திரியில் அந்த நெருப்பெல்லாம் தூக்கின்னு ஓடியாருவாங்க. கீழே பொறி போட்டால் நக்கின்னு போயிடுதுன்னுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. முனீஸ்வரன் ஓடி வரோம், கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சிஸ்டர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? முனீஸ்வரன் வரான், இவன் வரான், அவன் வரான், எதிரில் வரான், அடிச்சிடுவான், வாயில் ரத்தம் வந்துடும், குறுக்க போகக்கூடாது, கீழே பொறி போட்டால் நக்கிடும். என் கூட ஒரு வாத்தியார் இருந்தார். எது சொன்னாலும் இவங்க பார்க்க வேண்டியதாகுது. நம்ம என்ன பண்ணுறது? நான் ராத்திரியிலலாம் காட்டுக்கு போய் உட்கார்ற பழக்கம் உண்டு எனக்கு. ராத்திரியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்க்க வேண்டியதாகுது, அந்த பக்கம் பார்க்க. நைட்டில் நான் என்ன பண்ணுவேன், நைட்டில் நான் ஒரு மணி 1:30 மணி ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா நைட்டில் 1 மணி 1:30 மணிக்கு ஃபோன் எடுக்குவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்குவேன். போகலாமா? போகலாம். எங்கே போகலாம்? நேராக காட்டுக்கு போகலாம். நடு காட்டில் உக்காந்து கோக்கு, பெப்சி, பரோட்டா இந்த கடையில் வாங்கின்னு போய் உக்காந்துருவோம். அப்படி நம்ம காட்டுக்கொல்லைன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த பக்கம். நடு காடு, டெப்த்து, நல்ல காட்டில் போய் ஒரு திண்ணையில் உக்காந்துக்கிறோம். என் கூட ஒரு சார் ஒருத்தர் வந்தார். அவருக்கு அப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த டைமில் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏன்பா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது, தூக்கம் வரல, வானா போகலான்ட்டு கூட்டின்னு போயிட்டேன்.
கூட்டின்னு போயிட்டு நான் ஒரு வண்டியில் போகிறேன், அவர் ஒரு வண்டியில் போகிறாரு, 2 பேர். அவர் எப்படிப்பட்ட வண்டி ஓட்டுறவர்னா, நான் ஃபுல் ஸ்பீடில் வண்டி ஓட்டுறோம். ஹைவேஸ் தானே, ஹைவேஸில் போய் தான் அந்த காட்டுக்கொள்ளைக்கு போனோம். காடு, நல்ல காட்டுக்கு. நம்ம இப்போ பெத்தேல் ஸ்கூல் ஓனர் இருக்கிறாரு, அவர் வீடெல்லாம் தாண்டி காடு ஸ்டார்ட் ஆகிடும். அதை தாண்டி அங்கே ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், 2 பக்கம் இந்த காவா தண்ணி போகிறதுக்கு வச்சுக்குவாங்க காட்டில். அதில் ஒரு திண்ணை மேலே உட்காந்துட்டு பரோட்டாலாம் பிரித்து வச்சுன்னு செம்ம இருட்டு, சுத்தமாக லைட் கிடையாது. அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோனெல்லாம் கிடையாது, பட்டன் ஃபோன் தான். உட்காந்துன்னு பேசினே இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, வா நேற்று தான் அந்த ஒரு போராட்டம் நடந்துச்சு, அதில் ஒரு சாவு, ஒரு சூசைடு நடந்து அதனுடைய போராட்டம் நடந்துச்சு, நியூஸ் பேப்பர்லலாம் அந்த போராட்டம் வந்துச்சு. அப்போ அதை பற்றி பேசினும் போது நான் கூட அந்த ஸ்பாட்டுக்கு போய் வந்தேன், திருச்சியில் நடந்த சம்பவம். ஓ, திருச்சி வரைக்கும் போய் வந்தீங்களா அந்த ஸ்பாட்டுக்கு? போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. வெரி குட் வெரி குட். அப்போ என்ன அதில் அது தற்கொலை தான், கொலை அப்படி தற்கொலையா கொலையான்னு ஒரு டிஸ்கஷன் எங்களுக்குள்ள. அப்படியாண்ணா? நான் சொன்னேன், இதுனா நம்ம இங்கே உட்காந்துக்கிறேன்ல, இதுக்கு பின்னாடி ஒரு மரங்குது பாருண்ணா, அந்த மரத்தில் தான் போன வாரம் கூட ஒருத்தர் தூக்கு போட்டிங்கனாலாண்ணா. சொல்லி முடிச்சனோ இல்லையோ டப்பான்னு ஏஞ்சிட்டாரு. பரோட்டாலாம் கீழே கொட்டிடுச்சு, எல்லாம் கீழே விழுந்துச்சு. ஏந்துட்டு ஜானிப்பா வா இங்கேருந்து போகலான்னாரு. நான் இருண்ணா கதை கேட்டு போங்க, நான் முழுசனா என் புல்லு கையெல்லாம் புல்லு அரிச்சிச்சு பார், கேடு வண்டியை போகலான்னாரு. ஒரு இடத்துல வண்டி நிற்க வச்சுட்டு ஒரு வண்டியில் போனோம் எல்லாம். போயிட்டு அந்த இடத்துல ஸ்பாட்டில் நின்றுட்டு பேசினே இருக்கிறோம். டக்குன்னு வண்டி திரும்பினாரு, கூட உட்கார வச்சார். நாங்கள் பேசினே இருக்கிறோம், இந்த மரத்துக்கிட்ட இருந்தால் டம்மால்னு ஒரு சத்தம். இன்னும் தெரில, வச்சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். அந்த ரோடே கிடையாது, குழியும் பள்ளமும் ஆகுது. சும்மா பறக்கிறாரு அப்படியே. என்ன பின்னாடி இந்த தூக்கி போடுது என்ன. ஆனால் மெதுவாக போனான்றேன், பறக்குது. நான் எங்கே போனாலும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஓலை விழுதா, இன்னும் முறுக்கிறாரு, இன்னொரு ஓலை விழுதா, இன்னும் முறுக்கிறாரு. ஆனால் ஊர் வந்துடுச்சு, நான் இப்போயாவது ஸ்லோவாக போனேன். எங்கேயும் போய் நிற்கலை, தூக்கி போட்டு எகிரி வந்து ஒரு வழியாக ஆம்பூர் வந்து சேர்ந்த பிறகு, ஏன்பா அந்த பர்ஸ்லேருந்து காசு எடுன, பர்ஸ் அங்கேயே இருக்குது. நான் போய் எடுத்துன்னு வரலாம், நான் வரல, வேற ஒருத்தர் கூப்பிட்டுன்னு போய் நான் பர்ஸ் எடுத்துன்னு வந்த ஞாபகம்லாம் இருக்குது. அப்படி பயம், யார் மேலே பயம்? பிசாஸ் மேலே பயம். இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க, வசனம்லாம் மறந்துடுங்க. அதானே நம்ம ஜனங்க சூப்பர்யா. பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த மனுஷன் புருஷராக இல்லை, பயத்துக்கு அடிமைப்பட்டு இந்த காரியங்களெல்லாம் யாரோ கூப்பிட்றான் தட்டுறான்றதுனால மனைவியை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இஸ்ரேலுக்கு யுத்தம் வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்க்கு வரேன் நேரம். 20ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாமா? அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ம் 18 படிக்கலாமா? 20. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் எழும்பி இப்போ பிளான் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணல, இந்த 12 கோத்திரத்தில் இந்த பென்யமீன் கோத்திரம் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க, தப்பாக இருக்குது. யுத்தத்துக்கு ரெடியே ஆகிட்டாங்க, சண்டை போடலான்னு வந்துட்டாங்க, சண்டை போடுற டெசிஷன் எடுத்துட்டாங்க, சண்டை வரைக்கும் யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்க டீமில் இருக்கிறவங்கள பற்றி பலத்தை பற்றி சொல்லியிருக்குது, இந்த டீம்னுடைய பலம் பற்றி சொல்லியிருக்குது. இவங்கெல்லாம் வாட ஒரு கை பார்த்துடலான்னு போகிறாங்க. அப்போது தான் இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் ஃபஸ்ட்டு டைமு கர்த்தர் வீட்டுக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் ராஜா இல்லை, ஒரு ஆசாரியன் இல்லை, கர்த்தருடைய வீட்டுக்கு, அதாவது ஆலயத்துக்கு போய் சர்ச்சுக்கு போய் விசாரிக்க போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாங்க. எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். என்ன கேள்வி கேட்குறாங்க? யார் ஃபஸ்ட்டு போனோம்? நேற்று ஒரு போர்ஷன் பார்த்தோம், அதில் பிரதர் பேசுனது, அதுலேயும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. யார் போய் முதல்ல சண்டை போடணும்? அதில் கர்த்தர் யார் சொல்கிறாரு? யூதா போய் முதல்ல சண்டை போட்டோம்பா சொல்கிறார். ரைட், ஓகே. இங்கேயும் அதே தான் சொல்கிறார். அது கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது உடனே பாருங்கள், வார்த்தை வந்துடுச்சு, கர்த்தர்கிட்டேருந்து சத்தம் வந்துடுச்சு, உடனே கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கிட்டாங்க. ரைட், சண்டை போடலாம், வேறு வழியே இல்லை, விட்டாங்க. கர்த்தர்கிட்டேருந்து என்ன வந்துடுச்சு? இப்போ வார்த்தை வந்துடுச்சு. சண்டைக்கு போனது ரைட்டா தப்பா? சூப்பர், ரைட்டு. உடனே கிளம்பிட்டாங்க, காலையில் எழுந்துச்சு, சண்டை போட்டாங்க. சண்டைக்கு போய் என்ன பண்ண வந்தாங்க? ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா? சொல்லுங்கள். எத்தனை பேர் செத்தாங்க? சிஸ்டர் கணக்கு சொன்னாங்க கரெக்டாக. 22,000 பேர். 22,000 பேர் க்ளோஸ்.
அப்போ கர்த்தர் சொல்லி தானே அனுப்பிச்சாரு. ஏன் 22,000 பேர் அவுட்டாங்க? யுத்தம் பண்ணாங்க, எல்லாம் ரைட்டு. ஒரு மனுஷனுடைய முட்டாள்தனம் இவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடுச்சு. அவன் புருஷனா இல்லை, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இங்கே செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடலாம். 22,000 பேர் இழக்கிறதுக்கு கர்த்தர் சொல்லி, அப்போ கர்த்தர் காரணமோ? கர்த்தர் சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையோ? இல்லை கர்த்தர் சொன்னதான் நினச்சிட்டாங்களோ? இல்லை ஒருவேளை பைபிளில் வசனம் தப்பாக இருக்குமோ? சொல்லுங்களேன் பார்க்கலாம். கர்த்தர் சொல்லி அமிச்சா எப்படி தோக்க முடியும்? நீங்கள் எதனா சொன்னால் தானே நான் அதுலேருந்து அப்படி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி அப்படி பேசுகிறதுக்கு எதனா. காலமே எழுந்துச்சி புறப்பட்டு போயிட்டாங்க, தோத்துட்டாங்க. 22,000 பேர் காலி இந்த பக்கம், அந்த பக்கம் ஒருத்தனும் காலி இல்லை. அப்போ கர்த்தர் வேணுன்னே விட்டுட்டு வரோ? சரி, இது விட்டுட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? 22வது வசனம், தோத்துடுறான். தாங்களை திடப்படுத்தி கொண்டு சரிப்பா, மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க? அணிவகுத்து நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மறுபடியும் கர்த்தரிடத்தில் கேட்குறாங்க, ஆண்டவரே மறுபடியும் போட்டுமானாங்க. அதை கேட்டு அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தரில் சன்னிதானத்தில் அணிவகுத்து நின்றுட்டு அப்புறம் போய் தான் கேட்குறாங்க கர்த்தர்கிட்ட. போயிட்டு என்னன்னு கேட்குறாங்க? அணிவகுத்து நின்றுட்டு சாயந்தரம் வரைக்கும் அழுதுட்டு திரும்ப யுத்தம் கலக்க போவோமா என்று கேட்டார்கள். கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு? போங்க. இது பதிலே தெரில உங்களுக்கு. இப்போ நான் உக்காந்துக்கிறேன், என் மகன் வரான், டேடி நான் கடைக்கு போட்டுமா? போ அப்படின்றதுக்கும், மகன் இங்கே வா, 2 பக்கம் ரோடு பார்த்து போனோம், இந்த காசு வச்சுக்கோ, பத்திரமா போயிட்டு வான்றதுக்கோ போ அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இப்போ கர்த்தர் தான் பதில் சொல்கிறாரு. இவங்க ஃபஸ்ட்டு டைம் கர்த்தர்கிட்ட கேட்க இப்போ தான் பழகி இருக்கிறாங்க. கர்த்தர் சத்தத்தை சரியாக கேட்குறதுக்கு என்ன ஆகலை இவங்களுக்கு? பழக்கமே இல்லை. இவங்களே கேட்குறாங்க கர்த்தர்கிட்ட போயிட்டு. 22 தானே, அதுக்கு போய் என்ன சொல்கிறாரு கர்த்தர்? போங்கள். எங்கங்க 23 போங்கள் என்றார். உடனே மறுநாளிலே பென்யமீன் புத்திரர் மறுபடியும் தோத்துடுறாங்க. இங்கே தானே திடப்படுத்தி கொண்டாங்க. ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் பைபிளில் வந்துருக்கும். திடப்படுத்தின்னு உடனே வாசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம் வருது உங்களுக்கெல்லாம்? சூப்பர். யார் சொன்னது? ஷேரனா? கணத்தில் தாவீது ஜிக்லாக்ன்ற ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே கூட தாவீது என்ன பண்ணுறான்? சண்டை போட்டுன்னு போகிறான். இவனுடைய எல்லா மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சின்னு போய் அடிமைப்படுத்தி இவனை இது பண்ணிடுறான். ஆனால் அங்கே தாவீது பயங்கரமாக அழுகுறான். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் எல்லாருமே அழுகுறாங்க. அழுதுட்டு அங்கே ஒரு வசனம் இருக்கும், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? 22 பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு, யாருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளலை? கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொள்ளலை. தங்களை நம்மளே நான் பார்த்துடுறேன், நான் முடிச்சிக்கிறேன், நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டேன், நான் கொஞ்சம் பேலன் ஆகிட்டேன், எனக்கே இப்போ விசுவாசம் வந்துடுச்சு. இல்லை, அது கர்த்தருக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் சொல்லி இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக கொடுத்து இருக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு தான் போயிருக்கணும். இவங்களே போய் அணிவகுத்து நின்றுட்டு ரெடியாக போயிட்டாங்க. சண்டைக்கு போயிடுவாங்களாம், கத்தி உருவிக்குவாங்களாம், அணிவகுத்து நின்றுவாங்களாம். அப்புறமா போய் கேட்குவாங்களாம், நாங்கள் போட்டுமா? டே போய் நின்றுட்டு இல்லைடா, போங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஓகேவா? அப்பொழுது கர்த்தர் மறுபடியும் என்ன ஆயிடுறாங்க? எத்தனை பேர் சிஸ்டர் நீங்கள் தான் சொல்லணும் இப்போ கணக்கு. எத்தனை பேர் செத்தாங்க? நான் ஃபுல் டீட்டெயில் 18,000 அவுட்டு. முதல்ல 22, இப்போ ஒரு 18, 40,000 க்ளோஸ். 4 லட்சம் பேர் புறப்பட்டு வந்தவங்க. எவ்வளோ பேர் அவுட்டு? 40,000 பேர் அவுட்டு. இப்போ மறுபடியும் கர்த்தர் சமூகத்தில் போய் உக்காந்து சங்கரிக்கப்பட்டு எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 26 மறுபடியும் வராங்க வசனம் ஆண்டவர் சமூகத்தில். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சகல ஜனங்களும் புறப்பட்டு, இப்போ தான் சகல ஜனங்களும் புறப்பட்டு வராங்க. தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது, முதல் வார்த்தை தரித்திருந்து என்ன பண்ணுறாங்க? வெயிட்டிங்.
கர்த்தர் சமூகத்தில் தரித்திருந்து வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இல்லை. நம்பர் 2, அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து, ஃபாஸ்டிங் ப்ரேயர். 2வது என்ன பண்ணுறாங்க? உபவாசித்து. 3வது சமாதான பலிகளையும் தகன பலிகளையும் இட்டு, சாக்ரிஃபைஸ். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பலி என்ன தெரியுமா? துதிக்கிறது, கர்த்தரை பாட்டு பாடுறது, துதிக்கிறது, துதி பலி, நன்றி பலி, இந்த பலி செலுத்தி. இந்த 3 இல்லாமல் கர்த்தர்கிட்டேருந்து ஒரு வார்த்தை வராது. அப்படியே வந்தாலும் அரைகுறையாக வரும். ஃபோன் பேசினே இருக்கும், கக்குன்னு கட் ஆகிடுச்சுன்னா சரியாக கேட்கலன்னு வைங்களா, ஓகேன்ட்டு போய் வச்சுருவீங்களா? இப்போ சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க ரூபி சிஸ்டருக்கு, ரூபி அந்த பால் எடுத்து அடுப்பில்னு உடனே பால் எடுத்துன்னு போய் அடுப்பில் வச்சா கட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க. ரூபி சிஸ்டர் பால் எடுத்துன்னு போய் அப்படியே அடுப்பில் வைக்குவாங்களா? சொல்கிறத அப்படியே செய்கிற ஆளாகிறாங்கன்னு வச்சுங்க. அந்த பால் எடுத்து அடுப்பில்னு உடனே சிக்னல் கட் ஆகிடுச்சு, நேராக போய் அடுப்பில் ஊற்றிட்டாங்கன்னு வச்சுங்க. அது கரெக்டாக இருக்குமா? அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கூட அங்கே கம்யூனிகேஷனில் சரியாக என்ன ஆகலை. சரியாக கம்யூனிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பால் எடுத்து உடனே கொடுக்குன்னு ஓடிடுறது. பால் எடுக்க சொல்லிட்டாருன்னு. அப்படி தான் முதல் 2 முறை போனாங்க. இப்போ தான் கர்த்தர்கிட்ட ப்ராப்பராக தரித்திருந்து வெயிட் பண்ணி என்னென்ன பண்ணாங்க? உபவாசித்து பலி செலுத்தி இப்போ தான் மறுபடியும் கர்த்தர்கிட்ட என்கொயர் பண்ணுறாங்க. 27 கர்த்தரை இடத்தில் விசாரித்தார்கள், தேவனுடைய உடன்படிக்கை நாளில் அங்கே இருந்தது. இப்போ தான் ஒரு கேரக்டரே கொண்டு வராங்க பாருங்களேன். 28 பாருங்கள். ஆரோனின் குமாரனாகிய எலியேசரின் மகன் பினெகாஸ் நாட்களிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். பினெகாசுன்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறதே அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. முதல்ல வரைக்கும் கர்த்தரும் இல்லை, ஊழியக்காரனும் இல்லை, ஒரு ஆசாரியன். முதல் முறையாக ஒரு ஆசாரியனை தேடி ஆரோனின் சந்ததியில் வந்த இந்த கனமான ஊழியத்தை யார் செய்கிறாங்க? ஆரோன். கர்த்தர் ஆசீர்வதித்த இந்த ஆரோனின் குடும்பத்தை தேடி, ஒரு ஊழியக்காரரை தேடி, ஒரு தலைமைத்துவத்தை தேடி அவனை முந்தி வைத்து கர்த்தர் சமூகத்தில் பேசுவதற்கு நியமிக்கிறாங்க. ஒரு தலைமை இல்லைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆரோனை தேடுங்க. இல்லையா? கர்த்தர் சன்னதிக்கு கரெக்டாக போங்க. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எந்த ஊரில் வச்சாலும் ஃபைண்ட் அ ரைட் பர்சன் ஃபார் யூ. ஒரு நல்ல பாஸ்டருக்கு கீழே இருங்க, ஏதோ ஒரு ஊழியக்காருக்கு கீழே இருங்க. நான் வேறு ஊருக்கு போயிட்டேன், பெங்களூருக்கு போயிட்டேன், நான் மெட்ராஸுக்கு போயிட்டேன், நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன், அங்கே போய் நான் அப்படி சொல்லக்கூடாது. நீ எங்கே இருந்தாலும் கேளுங்க, கர்த்தர் எனக்கான ஊழியரை எனக்கு காமிங்க. அங்கே போய் கர்த்தர் கட்டாயம் ஒரு ஆரோனின் குடும்பத்தை உனக்கு அங்கே வச்சுருப்பார். அல்லேலூயா. உனக்காக ஜெபிக்கிறவர்கள், உனக்காக மன்றாடுகிறவர்கள், அவங்கள கொண்டு போய் காமிக்க சொல்லுங்கள், கர்த்தர் காமிக்குவார். அல்லேலூயா. இப்போது அவனை வச்சு என்ன பண்ணுறாங்க? சந்நிதியில் நின்றான். இப்போ கேட்குறாங்க, எங்கள் சகோதரனாகிய பென்யமீனரோடு புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், இப்போ பாருங்கள், அங்கே முன்னாடி சொன்னது என்னான்னு சொன்னார்? போங்கள். இப்போ போங்கள். இப்போ தாங்க சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகுது. இவர் முழுசாகவே பேச விடல ஃபஸ்ட் டைம். அம்பாள் போங்க, இன்னொன்னே ரைட் கிளம்பிடுறேன். ரூபி பால் பாக்கெட் பால் பாக்கெட் எடுத்துன்னு போயிட்டா எப்படிக்கும்? முழு இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பால் பாக்கெட் எடுத்துன்னு போய் அப்படின்னு ஒன்றே பால் பாக்கெட் எடுத்துன்னு அப்படின்னு நேராக போயிட்டா எப்படிக்கும்? அந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூலில் நவநீதன்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. எது சொன்னாலும் டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பையனை கூப்பிட்டு வாடா இங்கே அப்படின்னாங்க. உடையாந்தான் ஒரு 5 ரூபா நோட்டை எடுத்து அவங்க கையில் கொடுத்து ஓடி போய் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வாடான்னு அந்த கொஸ்டினை இப்படி தொடர்றதுக்குள்ளோ குடுகுடுன்னு 5 ரூபா ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டான் அவன். ஞாபகம் தான் டீச்சருக்கு. 5 ரூபா நோட் எடுத்து அவன் கையில் கொடுத்து ஓடி போய் ஜெராக்ஸ் எடுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய பொருளை இப்படி குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளோ குடுகுடுன்னு ஓடி போய் 5 ரூபா நோட்டியை வச்சு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டான். இவங்க என்ன பிரச்சனை? ஓடி போய் ஜெராக்ஸ் எடுன்னு உடனே என்ன முழுசாக சொல்கிறாங்கன்றது முழுசாக வாங்காமல், இதே போல் தான் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய சத்தத்தை முழுசாக கேட்கல, முழுசாக அவர் சன்னிதானத்தில் நிற்கலை, ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கலை. இப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, டைம் இப்போ தான் கொடுக்குறாரு. எந்த டைமில் போனோம்? நாளைக்கு போனோம், நாளைக்கு தான் ஒப்பு கொடுப்பேன், நான் ஒப்பு கொடுப்பேன், நீ போறியா? போட்டுமா? போ. புறப்படலாமா? புறப்படலாம். ஆண்டவரே எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க, நான் என்ன செய்யணும், நான் எப்படி பேசணும், நான் எதை செய்யணும், எந்த டைமில் செய்யணும், எப்படி ஜெபிக்கணும். ஃபாதர் அழகாக பாடுறார்ல, எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே,
உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சூப்பர்ல. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எதுக்காக செய்யணும்? God's communication is so much important. கர்த்தரோடு இருக்கிற உறவு இல்லைன்னா அவர் சொல்கிறத அரைகுறையாக கேட்டுன்னு போனால் யுத்தத்துக்கு போவோம், தோற்று போவோம். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர்கிட்ட தரித்திருந்து கேளுங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் சமூகத்தில் நெல்லுங்க. அப்போ தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். யுத்தத்தில் அரைகுறை இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுன்னு போனீங்கன்னா யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. அந்த டைட்டானிக் முழுங்கி போச்சு தெரியுமா? அது ஏன் முழுங்கி போச்சு தெரியுமா? நம்பர் 1 ரீசன் தெரியுமா? ஏற்கனவே டைட்டானிக்கு அந்த இடத்துல இருக்கும்பொழுது அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா? கொஞ்சம் தூரத்தில் இன்னும் 9 கிலோமீட்டரில் ஐஸ்பர்க் ஒன்று இருக்கிறதா ராடாரில் காமிக்குது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேக்ஸ் மெசேஜ் ஒன்று வந்தது. அது யாருமே கண்டுக்கல தெரியுமா? அந்த ஃபேக்ஸ் மெசேஜ் ஒருத்தரும் பார்க்கல. லேக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணாதது நிமித்தம் அன்றைக்கி ராத்திரி அந்த ஃபேக்ஸ் மிஷின் கிட்ட உட்காந்துருந்தவன் டைமுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நிற்க வச்சுருந்தான்னு சொன்னான், இல்லை டைவர்ட் பண்ணியிருந்தான்னு சொன்னாலும் அந்த டைட்டானிக்ன்ற அந்த சோக சம்பவம் இன்றைக்கி வரைக்கும் வரலாற்றில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. லேக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், சரியாக கேட்காததுனால, கர்த்தருடைய சத்தத்தை அரைகுறையாக கேட்கறதுனால வாழ்க்கையில் தோல்விகள் வரும். எதிரியை ஜெயிக்க முடியாது, எதிரி ஜெயிக்கும். அதுக்கு மேலே தான் கர்த்தர் யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கிறார். இவர்கள் சொன்ன பிரகாரம் அடுத்த நாள் கர்த்தர் சொன்ன டைமில் சொன்ன விதத்தில் சொன்ன மாதிரி சண்டை போட்டு போனாங்க. இதை தான் யோசுவா செய்தார். அன்றைக்கி ராத்திரி அந்த இடத்துல பட்டயத்தை உருவினன் ஒருத்தன் நிற்கும் போது அவங்ககிட்ட போய் கேட்குறாரு, நீ எங்கள் பட்சத்தில் இருக்கிறியா, எங்கள் எதிரி பட்சத்தில் இருக்கிறியா அப்படின்னு. உடனே அடுத்த வார்த்தை அவர் கேட்டது என்ன தெரியுமா? சொல்லும், நான் என்ன செய்யணும். என்ன கேட்டார்? நான் என்ன செய்யணும்? பட்டயத்தை உருவி நம்ம பட்சத்தில் இருக்கிறா, வா போகலாம் சண்டைக்குன்னு கூப்பிடல. அவங்ககிட்ட கேட்ட காரியம் என்ன தெரியுமா? யோசுவா, நான் என்ன செய்யணும். அப்போ தான் அவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறார். நீ 7 நாள் சண்டை போடணும், அதில் 6 நாள் வாயை கூட திறக்கக்கூடாது. என்ன அழகான ப்ளூ பிரிண்ட் கொடுத்தார் தெரியுமா? எவ்வளோ அழகாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தார். 6 நாள் ஒருத்தன் வாயை திறக்கக்கூடாது, ஒருத்தன் மூச்சு விடக்கூடாது. அத்தனை லட்சம் பேர் அந்த எரிகோவை சுற்றி வரதில் ஒருத்தனும் இன்னொருத்தன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட ஒரு வார்த்தையும் பேசாமல் தான் ரவுண்ட் அடித்தாங்க. இந்த ஸ்கெட்ச் யார் போட்டு கொடுத்தது? கர்த்தர் போட்டு கொடுத்தது. அப்போ ஹி ஹேஸ் அ பிளான் ஃபார் எவ்ரி பேட்டில். கர்த்தர் ஒவ்வொரு பேட்டிலுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கிறார். ஆனால் உங்களை கொண்டு தான் வச்சுருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் தான் பேட்டில் பண்ணணும், ஆனால் சத்தம் அவர்கிட்ட வாங்கிக்கணும், ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் அவர்கிட்ட வாங்கிக்கணும். சண்டை உங்களை வச்சு தான் ஜெயிக்க வைக்கிறாரு. நீங்கள் தான் சீனில் ஃப்ரேமில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தான். ஆனால் அவர்கிட்ட கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கினு, அவர்கிட்ட ப்ளூ பிரிண்ட் வாங்கினு, கரெக்டாக முழு இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர்கிட்ட வாங்கிட்டு யோசுவா தெளிவாக வாங்கினார். எல்லாத்தையும் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வாங்கினதுக்கு அப்புறமா தான் யுத்தத்துக்கு போகிறார். அந்த மாதிரி யுத்தத்தில் உன்னுடைய எஃபர்ட் பெருசாக இருக்காது, உனக்கு லாஸ் இருக்காது. இன்றைக்கி ஜெயிச்சாங்க, அந்த ஜெயிக்கிறதுக்குள்ளே எத்தனை பாடு, எவ்வளோ பேர் காலி. தெர் வாஸ் நோ லாஸ். எரிகோவை சுற்றி வரும்போது என்ன லாஸ் இருந்துச்சு? யாருன்னா ஒருத்தன் செத்தானா எரிகோவை சுற்றி வரும்போது? இல்லை, ஒருத்தன் கூட சாகலை. ஏன்? கரெக்டான ப்ளூ பிரிண்ட், கர்த்தர்கிட்டேருந்து வந்த வார்த்தை. அல்லேலூயா. ஒரே ஒரு செல்லு கூட உன்னுடைய காரியத்திலேருந்து கர்த்தர் காப்பாற்றணும்னா கெட் அ ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட். கர்த்தர்கிட்ட சமூகத்தில் வெயிட் பண்ணி எவ்வளோ நாள் ஆனாலும் சரி கரெக்டான வார்த்தையை வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை முழுசாக வந்த பிறகு யுத்தத்தில் வைங்க, ஜெயம் வந்து. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஜெயம் நம்மது தான், வெற்றி நம்மளது தான். கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்குங்க, ப்ளூ பிரிண்ட்டை கர்த்தர் கையில் வாங்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் கரத்தில் வாங்கின எந்த காரியமும் தோல்வியாது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளுக்காகவும். நன்றி ராஜா. ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் சந்திக்கிற யுத்தங்களில் ராஜா, ஒருவேளை நாங்கள் நம்முடைய சத்தத்துக்கு சரியாய் செவி கொடுக்காமல் தூரம் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் எங்களோடும் கூட பேசி இந்த நாளில் சொன்னது பிரகாரம் இப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கிருபையும் பாக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. யோசுவாவை போல, யுத்த புருஷர்களை போல நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜா உடைய சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து நம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த 40 நாட்களும் இந்த தியானத்துக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெயராக ஆசீர்வதிங்க, தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாளில் மெசேஜ் கொடுத்த சகோதரிக்காக, அவர்களுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவைகள் எல்லாம் சந்திங்க ராஜா. கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இப்படிப்பட்ட அநேக ஊழியர்களை எங்கள் சபையிலிருந்து கர்த்தர் எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கூட ராஜா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தத்திலும் நீர் விரும்புகிற வெற்றியை நாங்கள்
ராஜா பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ராஜா இந்த நாளில் கீபோர்டு வாசித்த தம்பி, ஆடியோ ஆப்ரேட் பண்ண டான், ரெக்கார்டிங் பண்ண தம்பி, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியாவுக்காக, பிரியானுடைய ஊழியத்தில் இருக்கிற பங்குக்காக, கீர்த்தனாக்காக, இந்த ஊழியத்தில் ஒரு துணியாக நிற்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக எங்கள் பாஸ்டர்மாக்காக, அவருடைய சுகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவீராக. ராஜா எழுந்து நிற்கிற அந்த கேன்சரை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் சபிக்கிறோம். சுவாமி, நீ தோற்று போன கேன்சர்னு நான் அதை பார்த்து டிக்ளேர் பண்ணுறேன். We declare that the cancer is defeated in Jesus' name. நீ தோற்று போயிட்டேன்னு இயேசுவின் நாமத்தினால் அந்த கேன்சரை பார்த்து சொல்கிறோம். அந்த கேன்சர் எப்படி எரிகோ மதில் விழுந்து போனதோ, 7 நாள் அதனுடைய வல்லமை, 7ஆவது நாள் நாங்கள் ஆர்ப்பரிக்கும் பொழுது எப்படி அந்த எரிகோ விழுந்ததோ, அதே போல் உன் வல்லமை முழுவதுமாய் ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால நீ விழுந்து போகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். கேன்சர் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. மை ஜீசஸ் இஸ் கிரேட்டர் தென் எவ்ரிதிங். இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்துக்கு அடிப்பணியாத ஒரு விஷயம் இல்லை. கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இந்த இயேசு ஆண்டவர் என்பதை, இந்த இயேசுவை தெய்வமாக கொண்டு இருக்கிற நாங்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள். உண்மையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் யுத்தங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தியானிக்கிற தியானத்தில் கர்த்தர் கரம் கூட இருக்கட்டும். ஞானத்தோடு கர்த்தர் வெளிப்படுவீராக. துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையிலே யுத்தங்கள் டெய்லி இன்ட்ரெஸ்ட்டாக போயின்னு இருக்குது. சர்ச்சுக்கு வரவங்க, இதுக்கு வராதவங்க உண்மையிலே நான் அவங்களுக்காக ரொம்ப பரிதபிக்கிறேன்.